கிளியரா இருக்குங்கம்மா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எட்வர்ட் பேட்சுக்கு அவரோட முழு ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு அவரை பத்தின விஷயங்களையும், அவர் எந்த வழியில மலர்களை பயணிச்சாரு அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு பேசலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் மலர்களுக்கு பத்தி தெரிந்திருந்தாலும் அது ஒரு சிலருக்கு சரியாக புரியுறது இல்லையோ, இல்லைன்னா சில மலர்கள் எடுத்து அதுக்கான வழிகள் கிடைக்காமையும் ஒரு சிலருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. இது எப்படி குணப்படுத்த முடியும்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு முழு தெளிவான விளக்கத்தை கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்ற இந்த எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம்தான் நம்மளோட ஒட்டுமொத்த இந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்கு. பஞ்சபூதங்கள் எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவானதோ, அதே போல இந்த இயற்கையால உருவான ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கு. அது போல இந்த டாக்டர் எட்வர்ட் பேட்சு அவர் ஒரு ஆங்கில மருத்துவரா இருந்தாலும் ஹோமியோபதி மருத்துவரா பயிற்சி பெற்று அதன் பிறகு ஒரு 7 வகையான வேக்சின்ஸும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட எண்ணம் என்னவா இருந்ததுன்னா இந்த இயற்கையோட ஏழை மக்களுக்கும் மற்றவர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்ன்ற அந்த ஒரு ஆர்வம் தான் இன்னைக்கு பாக்குற நம்ம பேட்ச் மலர்கள். இந்த மலர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யுது, எப்படி இயங்குது அப்படின்றதுதான் இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் நிறைய கேள்விகள் இருக்கு. நிறைய எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனா மலர்கள் எனக்கு ஒரு இடத்துல வேலை செய்யல, இல்ல மலர்கள் நான் இதை எடுக்கும் பொழுது எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்றது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவரு என்ன மனநிலையில இந்த மலர்களை கையாண்டாரோ அதே வழியில் நம்ம மலர்களை கையாளும் பொழுது நமக்கு முழுமையான பலன் கிடைக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா அவர் ஒவ்வொரு மலர்களையும் எந்த ஒரு புத்தகத்தையோ இல்ல யாரோட வழிகாட்டுதலும் இல்லாமல் அவரோட உள்ளுணர்வுகள் வழியா மட்டும்தான் ஒவ்வொரு மலர்களையும் கண்டுபிடிக்கப்பட்டு அதை ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கவும் செஞ்சிருக்கார். அப்போ இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உள்ளுணர்வு. உள்ளுணர்வை ஒருத்தர் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அவங்க அந்த ஆன்மாக்கான நோக்கத்தை சரியான வழியில் கொண்டு போய் சேர்த்துரும். இங்க நம்ம அந்த ஒரு விஷயத்துலதான் நம்ம எங்கேயோ ஒரு தேக்கம் அடைஞ்சு வாழ்க்கையில எங்கேயோ தடைப்பட்டு நிக்கிறோம். என்னோட எண்ணங்கள் நிறைவேறல, என்னோட கோபம் வந்து நிக்குது, என்னோட நிறைய எமோஷனல்ல நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறோம், என்னோட வாழ்க்கையில வெற்றி அடைய முடியல அப்படின்ற ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்கும். நமக்கு நிறைய புரிதல்கள்ல நம்மளோட தவறுகளையோ நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோன்றத நமக்கு அடுத்தவர்கள் சொன்னா ஏத்துக்க மாட்டோம். கரெக்டுங்க இல்லையா? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? கிளியரா இருக்கா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் கேக்குதுங்களா? கிளியரா இருக்குமா? பேசலாங்கம்மா. ஓகே. சோ மலர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன புரிதல் வேணும் அப்படின்னா இந்த உள்ளுணர்வுகளை சரியா புரிஞ்சுக்கணும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மலர்களை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? மலர்களை பத்தி நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கேட்கிற போது நிறைய விஷயங்கள் நமக்கு புரிகிறது இல்லையா? எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு ஒரு 50% ஆஃப் பர்சனுக்கு மலர்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஆனா அதை எப்படி கையாளணும், எப்படி கத்துக்கணும், அதை எப்படி நம்ம குடும்பத்துல பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியல. சோ மலர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான விஷயம் பயன்படுத்துறதுல. எல்லா இடங்களையும் எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில தான் எட்வர்ட் பேட்ச் நம்ம எல்லாருக்கும் காமன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம மலர்களை சரியான வகையில் புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும். மலர்களை நம்ம
ரொம்ப எளிமையா கையாள முடியும். இது எப்படி நான் கையாள்றது, மலர்களை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, எப்படி உள்ளுணர்வு ஏற்படும் அப்படின்னா, மலர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உள்ளுணர்வு வழியாக மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு 4 புத்தகங்கள் படிச்சுட்டு ஒரு உணர்வுகளுக்கு நீங்க ஒரு ரெமிடிஸ் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா முழுமையான ரிசல்ட்டை கொடுக்காது. ஒரு சிலருக்கு கொடுக்கும், ஒரு சிலருக்கு கொடுக்காது. அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு ரொம்பவே ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், மற்ற பேருக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரியும், ஒரு சிலருக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு மனநிலையை தான் இயங்கிட்டு இருக்கு. ஏன் அந்த மாதிரியான மனநிலை வருது? ஏன் ஒரு சிலருக்கு புரியுது, ஒரு சிலருக்கு புரியல? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஒரு குணங்களை வச்சுட்டு புத்தகங்கள்ல கொடுக்குற விஷயங்கள் எதுவுமே நம்ம ஒரு வார்த்தைகளா பாக்குறத விட உங்களோட உள்ளுணர்வுகளா நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு எந்த மொழியும் தேவையில்லை. இதுக்கு மொழியே தேவையில்லை. மலர்களுக்கு எப்படி மொழிகள் தேவையில்லை அப்படின்னா, நீங்க மலர்களை எடுத்துட்டு அமைதியா இருந்தாலே போதும், அந்த மலர்கள் அதனுடைய தன்மையை உங்களுக்கு நீங்களே உணர வைக்கும். உங்களாலே உணர்ந்து ஒரு மலரோட அனுபவத்தை ஒவ்வொருத்தராலும் சொல்ல முடியும். எந்த புத்தகமும் தேவையில்லை, யாருடைய கைடன்ஸும் தேவையில்லை, யாரு சொன்னதையும் நீங்க திருப்பி சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்களை தான் எட்வர்ட் பேட்ச் நமக்கு மலர்களை அவரோட அனுபவங்களா கொடுத்திருக்காரு. அப்போ உள்ளுணர்வுகள் வழியா யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில மலர்கள் மிராக்கல்ஸ செய்துகிட்டே இருக்கு. சரி, உள்ளுணர்வுகளை எப்படி ஏற்படுத்துறது? அது என்னை என்ன செய்யும்? இந்த மலர்கள் என்ன பண்ணும்? பல நேரங்கள்ல ஒருவர் செய்யக்கூடிய தவறுகளை அடுத்தவர்கள் சுட்டி காமிச்சா அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. இது இயல்பு. நம்ம எவ்வளவு மெச்சூரிட்டியா இருந்தாலும், நம்ம எவ்வளவு கல்விகள் கற்றாலும் ஒரு சில இடங்களில் நம்மளால அதை ஏத்துக்க முடியாது. நம்மளோட தவறுகளை நம்ம செய்யற தவறு நமக்கு புரியறது கிடையாது. பேசுற விதமா இருக்கலாம், நம்ம செய்யக்கூடிய தொழிலா இருக்கலாம், எந்த விஷயங்களையும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் நம்மள வழி நடத்த வேண்டிய தேவை இருக்கு. ஒரு குடும்பம் எல்லா இடங்கள்லயுமே. ஆனா அது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இப்போ நான் உணரணும். நான் யார்? எனக்கு தெரியணும். நான் யாரு? என்கிட்ட என்ன திறன் இருக்கு? நான் என்னவா இருக்கேன்? நான் மற்றவர்கள் கிட்ட நான் என்னவா வெளிக்காட்டுறேன் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கணும். அப்பதான் என்னோட தவறுகளையும் என்னோட முன்னேற்றத்தை என்னால வளர்த்து கொள்ள முடியும். நான் கரெக்ட் அப்படின்ற மைண்ட் செட்டப்ல நம்மளால எப்பவுமே இருக்க முடியாது. சில நேரங்களில் சில வாழ்க்கையில நிறைய துன்பங்கள், இன்னைக்கு வாழ்க்கையில உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் அதுக்கு வழி தேட ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க இது நோய்க்கான மருந்து அப்படின்னுட்டு. எப்பயும் மலர்கள் நோய்க்கான மருந்தே கிடையாது. ஓகேங்களா? இது மனதில் மட்டுமே, அதாவது மனம் சார்ந்த விஷயத்தை சரி செய்கிறது. இந்த மலர் மருத்துவம் நம்மளோட உடல்ல வேலை செய்யுதா, ரத்தத்துல வேலை செய்யுதா, இல்ல நம்மளோட மனசுல வேலை செய்யுதான்னு கேட்டீங்கன்னா இது நம்மளோட ஆன்மால வேலை செய்யுது. அதனாலதான் இந்த ஆன்மாவின் நோக்கத்தை புரிய வைக்கிறதுக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாயை உடைக்கிறதுக்கும் இந்த மலர்கள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. இந்த மலர்கள் நம்மளை எப்படி உடல் அளவுலையும் மனதளவுலையும் எல்லா விதத்திலையும் பக்குவப்படுத்தி ஒவ்வொரு சூழல்களையும் கடந்து வர உதவி செய்தே தவிர, மலர்கள் இருந்தா நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், நான் எதையும் ஜெயிச்சிருவேன், யார வேணாலும் மாத்திருவேன் அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது. மலர்களை சரியா புரிஞ்சு கொண்டவங்க யாரும் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இறைவனை நம்ம எப்படி வணங்குறோம்? ஆழ் மனசுல
தூய்மையான அன்போட இறைவன் கிட்ட வேண்டுதலை வைப்போம். நம்மளோட பிரேயர்ஸ் அப்படிதான் வைப்போம். மலர்களும் அப்படித்தான். மலர்களை நீங்க நினைச்சாலே போதும், வேலை செய்யும். ஆரம்ப கட்டங்கள்ல மலர்களை நீங்க எடுக்க, அதாவது மலர்களை சரியாக புரிந்து கொண்டு உள்ளுணர்வு வழியில் பயணிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களை நீங்க ஹீல் பண்ண பிறகு, முதல்ல நீங்க உங்களை ஹீல் பண்ணிக்கணும். இந்த மலர்களை யாரெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, முதல்ல உங்களை நீங்க ஹீல் பண்ணிக்கணும். அது எப்படி ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. நான் அதை கண்டிப்பா உங்களுக்காக நான் அதை ஷேர் பண்றேன். அப்போ இந்த மலர்கள் என்ன செய்யுது? மலர்களை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாம நம்ம எடுத்துக்க முடியாது. சோ முதல்ல அந்த மலர்களை பத்தி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்மளோட அந்த ஆன்மாவோட தொடர்பு படுத்தணும். தொடர்பு படுத்திய பிறகு நம்மளோட சூழல் மாறும். இதுதான் முக்கியமான விஷயங்கள். பலரும் சொல்லுவாங்க, என் குடும்பத்துல பிரச்சனை, உறவுகள்ல சரியா இல்லை, என்னோட தொழில பிரச்சனை, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரெமெடி, அதுக்கு என்ன ரெமெடின்லாம் கேட்பாங்க. மற்றவர்களுக்காக நம்ம ரெமெடி எடுத்துக்க கூடாது. நம்மளோட உள்ளுணர்வு என்னவாக இருக்குது, என்ன எண்ணங்கள்ல அலப்பாஞ்சிட்டு இருக்கு, எதை நோக்கி பயணம் பண்ணுது, அதை புரிந்து கொண்டு நீங்க மலர்களை உங்களுக்குள்ள தொடர்பு படுத்திட்டீங்க அப்படின்னா, அந்த மலர்கள் உங்களை சரியான வழியில் வழி நடத்தும். எப்படி வழி நடத்தும்? அடுத்தவர்களை போய் நீங்க யாரையும் மாத்தவே வேண்டாம். ஒரு குடும்பம், ஒரு 5 பேர் இருக்காங்க, ஒரு மாமியார் மாமனார் ஒரு 7 பேர் இருக்காங்க. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அழுகை, கோபம், வெறுப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். சந்தோஷங்களும் நிறைய இருக்கு. ஆனா நம்மளோட மனசுல ஆழமா பதிகிறது என்ன? ஒரு கோபமா திட்டின ஒரு சொல் மனசுக்குள்ள ஆழமா போய் பதிஞ்சிடும். அதனுடைய தாக்கம் இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியும். கொஞ்சம் கொஞ்சமா வெளிக்காட்டி இப்படிதான் நம்மளோட கோபங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் ரெமெடி எடுத்துக்கிறேன், நான் என்னை ஹீல் பண்ணிக்கிறேன். என்னோட குடும்ப சூழல்ல என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்காங்க, என் மாமியார் இந்த மாதிரி பேசுறாங்க, எங்க மாமனார் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, என்னோட குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கல அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெமெடி நீங்க போய் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு வீட்டுல ஒரு பெண் ஒருவர் மலர்களை சரியாக புரிந்து கொண்டு அந்த மலர்கள்ல பயணம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த சூழல்கள் தானாகவே மாற ஆரம்பித்து விடும். இதுதான் உண்மை. அனுபவ புரிதல். இது நாங்க எந்த ஒரு வார்த்தையால அப்படி நாங்க ஒரு வேர்ட்ஸா ஒவ்வொன்றும் அனுபவங்களால நாங்க புரிஞ்சுக்கிட்டது, அனுபவிக்கிறது. எல்லாருக்கும் அதை சொல்லி அவங்களையும் அந்த அனுபவத்தை எடுக்க வச்சுட்டு இருக்கோம். பொதுவாவே இந்த அனுபவங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையில நிறைய எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா சொல்ல வார்த்தைகளே கிடையாது. எல்லாருக்கும் கேள்விகள் இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனைக்கு நான் ரெமெடி எடுத்தா எப்படி வேலை செய்யும்? எனக்கான பிரச்சனைக்கு நான் எடுத்தேன்னா அது குணமாகும், கரெக்ட். என் மாமியாருக்காக, என் மாமனாருக்காக, என் ஹஸ்பண்டுக்காக, என் குழந்தைங்களுக்காக, இவங்களுக்கெல்லாம் நான் சேர்த்து நான் ரெமெடி எடுக்கிறதுனால எப்படி என்னோட சூழல் மாறும் அப்படின்னா, எஸ், மாறும். என்னோட மனசுல ஒவ்வொருத்தருடைய எண்ண அதிர்வலைகளை நான் ஆழமா நம்புறேன். இவங்க இப்படி பேசுவாங்க, என்ன இவங்க திட்டுவாங்க, இவங்க என்ன காயப்படுத்துறாங்க அப்படின்னுட்டு நம்ம அவங்கள பத்தின நிழல் தன்மையான எண்ணங்களை நம்ம கிட்ட பதிய வைக்க அந்த எண்ண அதிர்வலைகள் அவங்கள நம்ம கிட்ட கோவப்பட வைக்கும். அந்த எண்ணங்கள் மலர்கள் எடுக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் சமநிலை ஆகும் பொழுது அந்த கோவப்படுற மனிதர்கள் கூட நம்மளோட இயல்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படி சாத்தியம்னா, எஸ், சாத்தியம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ என்னோட
தோழியோட ஒரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்க ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். மலர்கள் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். மலர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிராக்கல்ஸ் பண்ணும். இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் அந்த ஆனந்த கண்ணீரோட பேசும் பொழுது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப இந்த தோழியை பத்தி சொல்றேன். இந்த தோழி வந்து ஒரு மன கசப்போட ஒரு அழுகையோட தான் கால் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழுகை. அவங்க பேசவே வார்த்தைகள் இல்லை. கொஞ்ச நேரம் அவங்கள காம் பண்ணிட்டு ஓகே அவங்களோட எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, அவங்களுக்கு திருமணமாகி இரட்டை குழந்தை பிறக்குது. ஓகேங்களா? இரட்டை குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை இறந்துருது, ஒரு குழந்தை நல்லா இருக்கு. ஒரு குழந்தை இறந்ததுனால இது பெரிய குடும்பம், அவங்க பெரிய பிசினஸ் இண்டஸ்ட்ரியில் வச்சிட்டு இருக்கக்கூடிய குடும்பம், பெரிய குடும்பம், கூட்டு குடும்பமா இருந்தது. இந்த மருமகளுக்கு 2 குழந்தையில ஒரு குழந்தை இறந்துருச்சு. அதனால பையனுக்கு ரொம்ப மன உளைச்சல். அந்த பையனோட மன உளைச்சலை பார்த்து அந்த மாமியாருக்கு என்ன ஆகுதுன்னா, என் பையன் கஷ்டப்படுறான், என் பையன் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கான், அதுக்கு காரணம் இந்த பொண்ணுதான். இந்த பொண்ணுதான் சரியா இந்த குழந்தைய கவனிச்சுக்கல, சரியான எங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கல, அதனாலதான் ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு அந்த மருமக மேல அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கோபம். அந்த கோபத்தின் வெளிப்பாடு என்ன இருக்குன்னா, அந்த குழந்தை பிறந்து 8 வயசு ஆயிடுச்சு. 8 வயசு வரைக்கும் அந்த கோபம் குறையவே இல்லை. தனி குடுத்தனமும் போயாச்சு. ஆனா அந்த மருமகளை அவங்க முழுசா ஏத்துக்கவே மாட்டுறாங்க. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணணும் அப்படின்னாலே இவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க 1 வாரத்துக்கு முன்னாடியே. ஏன் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்துவாங்க மாமியாரு, என்னை திட்டுவாங்க. 8 வருஷமா இதான் என்னோட மனநிலை. எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுலையும் என்னால கலந்துக்க முடியல, கலந்துக்க முடியாம இருக்க முடியல. இந்த சூழல்கள்ல எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. நான் படிச்சிருக்கேன், என்னால எதுவுமே செய்ய முடியல. என் ஹஸ்பண்ட் நல்ல பிசினஸ் பண்றாரு, ஆனா நான் அழுதுகிட்டே இருக்கேன். என்னோட இயல்பான வாழ்க்கையை என்னால வாழவே முடியல. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் அந்த குழந்தைக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த குழந்தை எப்படி இறந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ எங்க வீட்டு குடும்ப பிரச்சனையினாலேயே கணவர்னால தன்னோட தொழில பெருசா சக்சஸிவா பண்ண முடியல. சோ வருமானமும் எங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. எல்லா குடும்பத்தை பார்க்கும் பொழுது நாங்க கொஞ்சம் ஏழ்மையா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்பவும் மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுனால இருந்துதான் என் பையனோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளேம் பண்றாங்க. இப்படி இவங்களோட வாழ்க்கை 8 வருட காலமும் ஒரு தினமும் அழுகாத நாள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்களோட பேசி முடிச்ச பிறகு அவங்க சொன்ன வார்த்தை, மேடம் எனக்கு இன்னும் 3 நாள்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நான் போகணும், போயே ஆகணும். திருப்பியும் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெமெடிஸ் எடுத்துட்டு கொடுத்துட்டு நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு நீங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வாங்க, நம்பிக்கையா போங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லுது. போயிட்டு வந்துட்டு இரவு ஒரு 11:30 மணி இருக்கும். அவங்க வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. அவ்வளவு ஒரு அழுக. எனக்கு என்னடா அது திருப்பி அழறாங்களே அப்படின்னு கேட்டா, அக்கா சாரி, நான் அழறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, இது சந்தோஷத்துல அழறேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த 8 வருஷ வாழ்க்கையே எனக்கு இந்த ஒரு நாள் எனக்கு கிடைச்சிருச்சு. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை இன்னும் எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எட்வர்ட் பேட்ச்க்கு நன்றி சொல்லிருக்கோம். அதன் பிறகு தொடர்ந்து அந்த மலர்களை அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க மாமியார் பிஸியா இருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் இவங்க கிட்ட வரும் பொழுதும் வேற யாராவது ஒரு வேலை சொல்றதோ கூப்பிடுறதோ
இதே மாதிரி போனதுனால 8 வருஷம் அவமானப்படுத்தினவங்க இந்த முறை அவங்கள அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. கடைசியில மற்றவர்கள் அவங்கள சாப்பிட உட்காரும் போது நீங்க அப்புறமா சாப்பிட வேண்டியதானன்னு சொல்லும் போது மாமியாரே சப்போர்ட் பண்றாங்களாம். அது எப்படி என் மருமகளை நீங்க இதை சொல்லுவீங்க அப்படின்னுட்டு அந்த மருமகளுக்கு அந்த மாமியார் சப்போர்ட் பண்ணி உட்கார வச்சு சாப்பாட்டுக்கு என்ன நீங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருந்திருக்காங்க. அதாவது முகம் கொடுத்து சிரிச்சு பேசலனா கூட மற்றவர்கள் கிட்ட விட்டு கொடுக்காம பேசியிருந்தாங்க. இவங்களுக்கு அவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சி, அவ்வளவு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. மலர்களை கத்துக்கணும்னு ஆரம்பத்துல வந்தவங்க அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருச்சு. என் வாழ்க்கை வேற விதமா மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன்ற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு மேடம். கண்டிப்பா நான் ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு தொடர்ந்து மலர்களை கத்துக்கிட்டாங்க. மலர்களை கத்துட்டு அவங்க லைஃப ரன் பண்றாங்க. இப்போ அவங்க சொந்தமா ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துறாங்க. ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுத்துட்டு இருக்காங்க. சிலம்பம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பெண் ஏழை பசங்களுக்கு இலவசமா சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஸ்டிடியூட் மூலியமா இப்ப நிறைய growth ஆயிருக்கு. ஆரம்ப கட்டத்துல ஒரு 10 மாணவர்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு பல மடங்கு பெருகி இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் நல்ல பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களோட பிசினஸும் பெரிய லெவல்ல போயிருக்கு. இப்ப அவங்களுக்கு நேரம் இல்லை. இப்ப அதுதான் அவங்களோட பெரிய பிரச்சனை. ஏன்னா எங்களுக்கு டைம் கிடைக்கல, அவ்வளவு பிஸியா இருக்கும். என்னோட லைஃப்ல நானும் பிஸியா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கு. ஒரு மலர்கள் நம்ம நினைக்கிறோம், இந்த மலர்கள் ஒருத்தரோட வாழ்க்கை இவ்வளவு மாத்திட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக. உள்ளுணர்வுகள் வழியில் நீங்க மலர்களை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மலர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயல்லையும் நம்ம கிட்ட இந்த இன்ட்யூஷனலா நம்மள கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பெண்களும் அவசியம் இந்த மலர்களை தெரிஞ்சுக்கணும். சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையும் அடுத்த கட்ட நிலைக்கு பயணம் பண்ணணும். சரி, நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். என்ன அப்படின்னா, சரி நான் மலர்களை எடுத்துட்டேன், நான் லைஃப்ல ஜெயிச்சிருவேனா, பெருசா ஆயிடுவேனா அப்படின்னா, நம்மளோட முயற்சி நிறைய செய்யுது. நான் எங்கேயோ ஒரு இடத்துல என் எண்ணத்தால நான் பாதிக்கப்படுறேன், என் முன்னேற்றம் இந்த இடத்துல இதனாலதான் தடைப்பட்டிருக்கு அப்படின்னா மலர்கள் மூலியமா உங்களை அதை கடந்து வெளியே உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியும். நான் முயற்சி பண்ணல, மலர்கள் எடுத்துட்டேன், நான் ஜெயிச்சிருவேனான்னு கேட்டீங்கன்னா சாத்தியம் கிடையாது. பல முயற்சிகளை செய்து என்னோட வாழ்க்கையில வெற்றியே காணணும். நிறைய தோல்விகள் இருக்கு. நான் பிசினஸ் பண்றேன், லாஸ் ஆயிடுச்சு. ஒரு 4-5 பிசினஸ் பண்ணிட்டேன், ரிப்பீட்டடா திரும்ப 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 எனக்கு லாஸ் வந்துட்டு இருக்கு. என்னால ஜெயிக்க முடியல. என்ன காரணம் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அதற்கு மலர்கள் கை கொடுக்கும். இங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு செயல்னால இங்க நம்மளோட எண்ணங்கள் என்ன மனநிலையில் இருக்கு அப்படின்றத சரியா புரிஞ்சு மலர்களை தேர்ந்தெடுத்து பயணிச்சால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். நான் இன்டர்வியூ போறேன், எனக்கு ரெமெடி கொடுங்க அப்படின்னா எந்த பேட்டர்னும் கிடையாது. மலர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. அதை தவிர்த்து ஒரு காமனான ஒரு பேட்டர்ன்ல இந்தாங்க எல்லாத்துக்கும் இந்த மருந்து தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு நபரை பொறுத்தும் வேறுபடும். எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தரோட எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட எண்ணத்துக்கு ஏற்பதா ஒரு காம்பினேஷன்ஸை கிரியேட் பண்ண முடியுமே தவிர படிப்புக்காக இந்த பேட்டர்ன் தான், எக்ஸாமுக்கு போகணும்னா இந்த ரெமிடிஸ் எடுத்துக்கோங்க, இது மாறாது, யார் எக்ஸாம் போனாலும் இந்த மலர்கள் எடுத்துக்கலாம்னு ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கான்னு கிடையாது.
ஆனா எக்ஸாம் போற பிள்ளைங்களுக்கு ஒரு தவறுகள் இருக்கு, அந்த தவறுகள் செய்யறாங்க, அதை திருத்திக்கிறதுக்கு ரெமெடிஸ் இருக்கானா இருக்கு. இங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு பேட்டர்னை கொடுத்து ஒருத்தருக்கு சரியான விஷயங்கள் அதே பேட்டர்னை மற்றவர்கள் பயன்படுத்தினா அது வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தீர்வுகளை கொடுக்காது. ஏன்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட எண்ண அலைகள் வேறுபடும். அதற்கேற்பது அது இயங்கும். ஒரு மாணவன் நிறைய ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடா ஃபெயில் ஆகுறாங்க, ஆனா வீட்டுல உட்காந்து படிக்கிறாங்க, ஆனா பாஸ் மட்டும் ஆக மாட்டேங்கிறாங்க. அந்த மாணவனோட பேசி அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிட்ட பிறகுதான் அவங்களுக்கு ரெமெடிஸ் கொடுக்க முடியுமே தவிர, இது பேட்டர்ன் இருக்கு, இந்தாங்க படிக்கிறதுக்கா இந்த பேட்டர்ன், இந்த ரெமெடிஸ் எல்லாம் படிப்புக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வேலை செய்யுமானா வேலை செய்ய. அந்த மாணவனோட மனநிலை, ஆர்வம் என்னவா இருக்கு, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது. ஒவ்வொரு சில குழந்தைகள் இருப்பாங்க, எனக்கு இந்த டீச்சரை பிடிக்கல, அதனால எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது, அதனால ஃபெயில் ஆயிட்டே இருப்பாங்க. இப்படி சொல்றாங்க. எனக்கு இந்த மிஸ்ஸ பிடிக்கும், அதனால நான் அந்த மிஸ்ஸுக்காக எஃபோர்ட் எடுத்து படிச்சு மார்க் எடுக்கிறேன். கொஸ்டின் வருது, எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுக்கிற பையன் ஏன் அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் கம்மியா இருக்கான்? அப்ப அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. எவ்வளவு வச்சாலும் அந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டே இருக்கான். இப்ப ஃபெயில் ஆகிற பசங்களுக்கு எல்லாம் ஒரு காமனா ஒரு ரெமெடி கொடுத்தா எப்படி வேலை செய்யும்? அந்த பையனை கூப்பிட்டு பேசி அவரையோட பேசும் பொழுது அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் போது அவருக்கான ஒரு ரெமெடிஸ தேர்ந்தெடுத்து கொடுத்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவரை வழி நடத்தி அதன் பிறகு அவரு படிப்புல கவனம் செலுத்தும்படியா மலர்களை பயன்படுத்தி அவரை வெற்றி அடைய செய்தோம். அதே மாதிரி சில மலர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும். நான் ஆழ்ந்த நம்பிக்கையில இருக்கேன், இறையாற்றல ரொம்ப நம்புறேன், பிரபஞ்சத்தோட கனெக்டட் ஆயிருக்கேன் அப்படின்னா உங்களால ஈஸியா மலர்களை இயல்பா உங்களால இது பண்ணிக்க முடியும். ஏன்னா அது இயற்கை சார்ந்த விஷயங்கள் இல்லை. அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு விதண்டாவாதம் பேசுறவங்களுக்கு வேலை செய்யுமானா வேலை செய்யும், கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். இதை எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு நபரை பொறுத்த வரைக்கும் வேறுபடுது. இப்போ ஒரு சிலருக்கு ஒரு நாள்ல எடுத்தா வேலை செய்யும், ஒரு சிலருக்கு 20 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல வேலை செய்யும், ஒரு சிலருக்கு 7 நாட்கள், ஒரு சிலருக்கு 15 நாட்கள் எடுத்த பிறகுதான் அவங்களால அந்த உணர்வுகளையே உணர முடியும். ஏன் இந்த கால தாமதங்கள்? ஒவ்வொரு மனிதரை பொறுத்து அவங்களோட எனர்ஜியை பொறுத்து அது வேலை செய்யும். அவங்களோட சூழல்கள், அவங்களோட மனோபலத்தை பொறுத்து அவங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு மலர்களை சரியாக தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். முதல் முறை ஒரு ஒரு மலர் மருத்துவரை பார்த்து எனக்கு இதுக்கெல்லாம் ஒரு ரெமெடி தேவை அப்படின்னா எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ஒரு டாக்டரை போய் பாக்குறோம், நம்ம டக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன சொல்லுவோம்னா எல்லா பிரச்சனையும் சொல்லியிருப்போம். வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, சாப்பிட முடியல, வயிறு எரிச்சலா இருக்கு, இது எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். முக்கியமா மூல காரணம் ரூட் காஸ்ட்னு ஒண்ணு இருக்கும், அதை மட்டும் சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அது தெரியாது, இதுதான் ரூட் காஸ்ட்னு நமக்கு தெரியாது. அது பொதுவாகவே எல்லாரோட மனநிலையிலும் என்ன இருக்கும்னா ஒரு தீர்வை தேடி ஒருத்தர் கிட்ட போறோம் அப்படின்னா தற்சமயம் இருக்கக்கூடிய மனநிலையும் சூழல்களையும் அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட ஆழ் மனசுல ஏற்பட்ட மனநிலையின் காரணமா தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே ஏற்பட்டிருக்கும். முதல் கட்டத்திலேயே அதுக்கான தீர்வு கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ முதல் முறை ஒருத்தவங்களோட அந்த மனநிலைக்கு ஏற்ப அந்த சுச்சுவேஷனல் ரெமெடியை கொடுத்துட்டு அதன் பிறகு அவங்களோட பேசும்பொழுது மட்டும்தான்
நம்மளால அவங்களோட அந்த ரூட் காஸ்ட் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னும் பலருக்கு சந்தேகம் இருக்கும். இந்த மலர்களை எடுத்துக்கும் பொழுது எனக்கு இந்த நோய் இருக்கு, அந்த நோய் இருக்கு, நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், நான் சுகர் பேஷண்ட், இந்த மலர்கள்லாம் எடுத்துக்கலாமா, குழந்தைக்கு கொடுக்கலாமா, பெரியவங்களுக்கு கொடுக்கலாமா, இந்த ஆபரேஷன் பண்ணிருக்கோம், இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. சரி, இல்ல எங்களுக்கு எடுத்துக்க பயமா இருக்கு, மலர்களை பத்தி நம்பிக்கை இருக்கு, ஆனா நாங்க இப்பதான் ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணோம், இல்ல ஒரு குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, இல்ல ரொம்ப வயசானவங்க, கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு, ஆனா மலர்களை பத்தி நம்பிக்கை இருக்கு, ஆனா கொஞ்சம் மனதுக்குள்ள ஒரு பயம் இருக்கு அப்படின்னா, மலர்களை இன்டேக் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல ஸ்ப்ரே பண்ணலாம், குளிக்கிற தண்ணியில கலந்து குளிக்கலாம், ஓகேங்களா. அவங்களோட ஆடைகள்ல அப்ளை பண்ணலாம், அவங்களோட உள்ளங்கைகளை மலர்களை விட்டு ரப் பண்ணிக்கலாம், இப்படியும் வேலை செய்யும். மலர்கள் நிறைய மிராக்கல்ஸ எல்லாரோட வாழ்க்கையிலயும் நிகழ்த்திக்கிட்டே இருக்கு. ஒரு சில நேரங்களில் ஒரு சில மலர்கள் நம்மளை ரொம்ப காயப்படுத்திடும். திடீர்னு வீட்டுல பிரச்சனை, அப்படியே நான் ரெமெடிஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், எல்லா ரெமெடி எடுத்துட்டு இருக்கேன், ஒரு ரெமெடி எடுக்கும் போது வீட்டுல பயங்கர பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது, ஏன் வந்துச்சு எதுக்கு வந்ததுன்னே தெரியல, வாக்குவாதம், சண்டை, சச்சரவு. உடனே ரெமெடியை ஸ்டாப் பண்ணிடுறது. ஸ்டாப் பண்ணிட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரெமெடி எடுத்ததுல இருந்து வீட்டுல ஒரே சண்டையா இருக்கு, இதுக்கு முன்னாடியும் ஒரு முறை இந்த ரெமெடி எடுக்கும் போது எங்க வீட்டுல பிரச்சனையா இருந்தது அப்படின்னு நினைப்பாங்க. தவறு. மலர்கள் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் உருவாகாது. மலர்கள் எடுக்கிறதுனால உடல்ல வேற எந்த நோயும் ட்ரிகர் ஆகாது. இந்த மலர்களை பொறுத்த வரைக்கும் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. அதை எட்வர்ட் பேட்ச் நிரூபிச்சுதான் நமக்கு பேட்டன் பிரைஸ் வாங்கி இது அனைவருக்கும் சமமானது, பொதுவானதுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆகையாலதான் யார் வேணாலும் ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு நீங்க உங்களுக்கான மலர்களை வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கு. பக்க விளைவு இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான். பக்க விளைவு இருக்குமானால் இந்த மலர்களை யாருக்கும் இப்படி கொடுக்க மாட்டாங்க, பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் நமக்குள்ள நிறைய கேள்விகள். இன்னும் ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க, ரிப்பீட்டடா நிறைய கேட்கிற கேள்விகள். எனக்கு இந்த ரெமெடிஸ் எடுக்கும் பொழுது ஒரு விதமான மந்த நிலையா இருக்கு, ஒரு தூக்கமா வர மாதிரி இருக்கு, கிடினஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நெஞ்செரிச்சல் இருக்கு, வயிறு புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரோட உடல் வாகு இல்லையா, அதை பொறுத்து. அப்படி இருக்கிறவங்க, கிடினஸ் இருக்கிறவங்க எப்படி என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா, நிறைய தண்ணி கலந்து மலர்களை டோசேஜ் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். மலர்களால எந்த கிடினஸையும் கிரியேட் பண்ணாது. பட் ஆனா நம்மளோட பயமானது, நம்மளோட மனோநிலை ஒண்ணு புதுசா எடுத்துக்கும் பொழுது வரக்கூடிய பயம், இது ஏதாவது நம்மள பண்ணிருமோ அப்படின்ற ஒரு உணர்வு, அந்த உணர்வின் விளைவாக நம்ம கிட்ட நிறைய கற்பனை ஆற்றல் மூலியமா நமக்கு என்ன நடக்குதுன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆரம்பத்துல அப்படி இருக்கும், அதன் பிறகு அது சரியாகிடும். இன்னும் ஒரு சிலருக்கு வயிறு சார்ந்த வயிறு புண் இருக்கிறவங்க, எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, வயிறு புண்ணு இருக்கு, எப்போ சாப்பிட்டாலும் எனக்கு அந்த வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க மலர்களை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பில்ஸா எடுத்துக்கலாம். டிராப்ஸா எடுக்க முடியல, என்னால எடுத்துக்கவே முடியல அப்படின்றவங்க, எடுத்துக்கிட்டா நெஞ்சரிச்சலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். பொதுவாகவே மலர் மருந்தை பொறுத்த வரைக்கும் சாப்பிடறதுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணியில எடுத்துக்கலாம், ஜூஸ்ல எடுத்துக்கலாம், உணவு வழியா எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்.
ஆனா ஏன் நம்ம உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறோம்னு சொல்றோம் அப்படின்னா, வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும், அந்த எரிச்சல் இருக்கிறவங்க மட்டும் உணவுக்கு பிறகு எடுத்துக்கும் பொழுது அந்த எரிச்சல் உணர்வு இருக்காது. இல்லைன்னா பில்ஸ் எடுத்துக்கலாம். அதன் மூலியமா அவங்களுக்கு அந்த எரிச்சல் இருக்காது. இதை தவிர்த்து வேற எந்த சைடு எஃபெக்ட்ஸும், இது சைடு எஃபெக்டே கிடையாது முதல்ல. அதாவது அது பிரிசர்வேட் பண்றதுக்காக அதுல ஆல்கஹால் கண்டென்ட் ஆட் பண்றாங்க இல்லையா? அந்த ஆல்கஹால் அப்படின்றது மருந்து மருந்து மரு அதாவது நம்மளோட சிறப்பு எல்லா மருத்துவத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹால் கண்டென்ட். அது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும், குழந்தையில இருந்து கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கலாம், பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், வயதானவர்களுக்கு கொடுக்கலாம், உடல் பாதிக்கப்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, இது எல்லாருக்கும் கொடுக்கலாம். சரி, அப்போ ஒரு ரெமெடி எடுக்கிறது மூலியமா எவ்வளவு நாள்ல எனக்கு தீர்வுகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, முதல் விஷயம், நீங்க மலர்களுக்குள்ள வந்துட்டாலே இந்த எதிர்பார்ப்பு, இப்போ நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, நான் இந்த ரெமெடி சாப்பிட்டா எனக்கு 1 வாரத்துல சரியாயிடணும், 3 நாள்ல சரியாயிடணும், 10 நாள்ல சரியாயிடணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்குள்ளேயே நம்ம ஏற்படுத்திப்போம். அதை கேள்வி கேட்டுட்டே இருப்போம். இது நான் எத்தனை நாளைக்கு எடுக்கணும்? முதல்ல சொல்ற விஷயம் கேட்ட உடனே, நான் இது எவ்வளவு நாளைக்கு எடுக்கணும்? ஒரு 10 நாள் எடுத்தா சரியாயிடுமா மேம்? இல்ல ஒரு மாசம் எடுத்தா எனக்கு சரியாயிடுமா? முதல் கேள்வி அந்த டைம் பீரியட் தான் நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஏற்படக்கூடிய கேள்விகள். இந்த மலர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நபரை பொறுத்துதான் அந்த இயங்கும். அதிகப்படியா ஒரு நபருக்கு எவ்வளவு காலகட்டங்கள் தேவைப்படுது அப்படின்னா 6 மந்த். குறைஞ்ச காலகட்டங்களா எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா, ஒரு நார்மலா ஒரு ஃபீவர், ஒரு ஜுரம் வந்துருச்சு, இந்த ஜுரத்துக்கு ஒரு ரெமெடி எடுத்து குணப்படுத்த முடியுமானா குணப்படுத்த முடியும். ஒரு வீசிங் ப்ராப்ளம்க்கு இது நோய்க்கான மருந்து கிடையாது. ஆனா அந்த நோய் வரும் பொழுது நம்ம மனநிலை என்னவா இருக்கோ அதை பொறுத்து மலர்களை எடுக்கிறது மூலியமா அந்த நோயில இருந்து நம்மளால மீண்டு வர முடியும். ஒரு அக்யூட் டிசீஸ் நமக்கு ஏற்படுற ஒரு இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு மலர்களை எத்தனை நாளைக்கு எடுத்துக்கலாம்னா 3 நாட்கள் போதுமானது. அதிகப்படியா 5 நாட்கள், அதுக்கு மேல மலர்கள் தேவையில்லை. எல்லா மனநிலைக்கும் மலர்களை எடுக்குமான தேவையில்லை. மலர்களை எப்படி எடுத்துக்கணும்? என்னோட இந்த மனநிலை என்னோட வாழ்க்கையை இல்லைன்னா என்னோட முன்னேற்றத்தை தடை செய்யுதோ அந்த மனநிலைக்கு மட்டும் மலர்களை எடுத்துக்கணும். இல்லைன்னா மலர்கள் தேவையில்லை. எல்லா மனநிலைக்கும் மலர்களை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மலர்களை கேட்டோம், இன்னைக்கு கேட்டேன், இந்த மலரை பத்தி நான் புக்ல படிச்சேன், இந்த மலர்களை பத்தி நான் யூடியூப்ல கேட்டேன், சோ நான் உடனே நானும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். நான் என்ன மனநிலை இருக்கேன், எனக்கு இப்ப இருக்கிற சூழல்ல எனக்கு இந்த மனநிலைக்கு இந்த மலர்கள் தேவையா, அதைதான் பார்க்கணும். ஒவ்வொருவருக்குமான ஒரு குறிப்பிட்ட மலர்கள் இருக்கு. அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது அவங்க மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களோட மலர்களை நீங்கள் தான் கண்டறிய முடியும். எப்படி கண்டறிவது? நம்மளோட எட்வர்ட் பேட்ச் அவர்கள் உள்ளுணர்வு வழியில் எப்படி பயணித்தாருன்னு, மலர்களை எந்த மலர்ல இருந்து அவரோட முதல் மலர் கண்டுபிடித்த மலர் இம்பேஷன், இம்பேஷன்ட்ல இருந்து ஸ்வீட் செஸ்னட் வரைக்கும் அவரோட அந்த வரிசையாக இம்பேஷன்ட்ல ஆரம்பிச்சு அடுத்த உணர்வு இம்பேஷன், நிமுலஸ், கிளமாட்டிஸ், இந்த 3 மலர்கள் தான் முதலில் கண்டுபிடித்தார். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த மலர்கள் ஸ்வீட் செஸ்னட்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு குழந்தை தாயின் கருவறையில் பிறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பதட்டம், அழுகை, இம்பேஷன். தாயின் கருவறையில இருந்து ஒரு மனிதன் இறக்கும் பொழுது வாழ்க்கை என்ன வாழ்ந்து சாதிச்சிட்டேன்னு மனசு வெறுத்து போகும் பொழுதும் சரி, பாசிட்டிவ் ஸ்வீட் செஸ்னட்டா வாழ்க்கையை முழுசா வாழ்ந்துட்டேன்னு நிறைவோட போறதும் சரி, முடிகிறது ஸ்வீட் செஸ். ஒருவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தேவையான அத்தனை மலர்களையும்
சரியான உணவுகள் உள்ளுணர்வு வழியில் சரியான வரிசையாக கண்டுபிடித்து ஸ்வீட் செஸ்னட்டை கொண்டு வந்து முடித்திருக்காரு. அந்த வரிசையில் பயணிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த வரிசையில் பயணிக்கும் பொழுது எட்வர்ட் பேட்ச் எப்படி உள்ளுணர்வுகளின் அந்த அவரை வழி நடத்தி அடுத்த மலர்கள் இயல்பா தோணும். இப்போ நாங்க பயணிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய மாணவர்கள் வந்து கேட்கிற கேள்வி, அது எப்படி தோணும்? நான் ஏன் சொல்லணும், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவேன். உங்களோட சந்தேகங்களுக்கு பல நேரங்கள்ல பயப்படுறதுக்கும் வழிகாட்டி தான் நாங்க. அனுபவ ரீதியா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் நீங்க கிடைச்சிருச்சுன்னா, ஒரு மலர்கள் இம்பேஷன் முடியும் பொழுது நிமுலஸோட மனநிலை இயல்பா தொடங்க ஆரம்பிச்சிடும். நிமுலஸ் முடியும் பொழுது கிளமாட்டிஸோட மனநிலை ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்படி அடுத்தடுத்த மலர்கள் ஒண்ணு முடியும் பொழுது இன்னொரு மனநிலை ஏற்பட்டு அந்த ஸ்வீட் செஸ்னட் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைய நம்ம எங்க தவறுகள் செய்யணும், எந்த இடத்துல நம்ம என்னவா இருந்திருக்கும், பல நேரங்கள்ல எல்லாத்தையும் செய்து அடுத்தவர்களுக்காக உழைத்து எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஏதோ போட்டு விட்டுருக்கேன், எங்கேயோ ஒரு இடத்துல நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இங்க நான் யார் அப்படின்றத புரிய வைக்கணும். இது அந்த சூட்சும ரகசியங்களா, ரகசியம் சொல்லவே முடியாது, சூட்சுமத்தோட அவர் எப்படி இந்த பிரபஞ்சம் அவரை வழி நடத்தி மக்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு எந்த மலர்ல இருந்து அவர் ஆரம்பித்தாரோ அதன் வழியிலே அதே வரிசையில் நம்ம இயங்கும் பொழுது, நம்ம அந்த மலர்களை எடுத்துக்கும் பொழுது அதே உணர்வுகள் நமக்குள்ள ஏற்பட்டு அடுத்தடுத்த உணர்வுகளை அதுவாக கடத்தி சென்று நம்மளை பயணிக்க செய்யும். பலரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, அது எப்படி மேடம் சாத்தியம்? நிறைய கேள்விகள். அதை நீங்களே சொல்லுங்களேன் உங்களோட அனுபவத்துல அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். எப்படின்னு கேள்வி கேட்டவர்கள் கிட்டே பதில் இருக்கு. கேள்வி எங்க இருக்கோ பதிலும் அங்க இருக்கு. இந்த மலர்கள் என்ன பண்ணுது? உங்களோட ஆன்மாவை வேலை செய்து உங்களோட கேள்விக்கான பதிலை உங்களுக்கு புரிய வைக்கும். ஒரு முறை நீங்க இந்த வரிசையில் பயணம் செய்து விட்டால் ஒருத்தர் நம்ம கிட்ட நம்மளோட குறையை சுட்டி காட்டணும்ன்ற தேவையில்லை. மிஸ்டேக்ஸ் பண்றது அடுத்த நம்மளோட எல்லாரோட இயல்பு தன்மை. மனிதர்களா பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் அது இயல்பு இல்லையா? ஆனா உங்க ஒரு இடத்துல கரெக்ட், நான் இந்த இடத்துல நான் தவறுகள் செஞ்சிருக்கேன், நான் இந்த இடத்துல நான் இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னுட்டு உடனே உங்களோட உள்ளுணர்வு உங்களிடம் பேசுவதை நீங்க கேட்டிருக்கீங்களா? நடக்கும். பல விஷயங்கள் நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கு. வாழ்க்கையில பல இடங்களில் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, இது மாதிரியான பல விஷயங்களை இந்த மலர்கள் வழி நடத்தி. அதை கடந்து வந்த அனுபவத்தின் விளைவைதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். உண்மையாக வார்த்தைகள் அல்ல. எட்வர்ட் பேட்சோட அந்த மனுஷன் எவ்வளோ கனெக்டடா இருந்திருந்தாருன்னா இந்த பிரபஞ்சம் அவர் மூலியமா நமக்கு இவ்வளவு விஷயங்களை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எட்வர்ட் பேட்ச், என்னோட குருவுக்கும் கூட. ஏன்னா பல ஆண்டு காலம் மலரை பத்தி எனக்கும் தெரியும், படிச்சிருக்கேன். பட் ஆனா அதை சரியா பயன்படுத்த தெரியாம பல ஆண்டுகள் நான் யூஸ் பண்ணே தெரியல. புத்தகங்கள் பல கையில் என்கிட்ட இருக்கு, மலர்களை பத்தி நிறைய சொல்றாங்க, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த மலர்களை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ என்னோட குரு ராஜேஷ் கண்ணா சார், அவரோட சேனல் மூலியமா எங்களை ஒரு வழி நடத்தினார். என்ன அப்படின்னா, இந்த மலர்கள்
எந்த எதிர்பார்ப்பும் இன்றி சுயநலம் இல்லாமல் அனைவருக்கும் உதவணுன்ற எண்ணம். இதன் மூலியமா நான் யாருக்கிட்டையும் ஆதாயம் தேடல. இந்த கல்வியை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எனக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருந்தது. நான் இதை எங்க போய் கத்துக்கிறது எனக்கு புரியல. எனக்கு இது நான் எதிர்பார்க்கிறது வேற. நான் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு குருதான் என்னோட அவரோட பயணத்தின் விளைவாக இந்த எட்வர்ட் பேட்சோட அவர் அந்த மலர்களின் வரிசையை புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பயணிச்சு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள், நான் இப்பவும் சொல்றேன், நோய்க்கு மருந்து கிடையாது. ஆனா மலர்களில் பயணம் பண்ணும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பலரும் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 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 ஸ்கூல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு டீச்சராவும் இருந்திருக்கேன். ஒரு அதிகப்படியான நின்றுட்டு இருக்கிறது என்னோட வேலை. ஒரு காலகட்டத்துல எனக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், யூட்ரஸ்ல பிசிஓடி இஷ்யூஸ், கிட்னில ஸ்டோனு, எந்திரிச்சு நடக்க முடியல, படுத்த படுக்கை ஆயாச்சு. அவ்வளவுதான் லைஃப். என்னோட 2 குழந்தைங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க. என்னால இயங்கவே முடியல. என்னோட லைஃப் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில நிற்கும் பொழுது இந்த மலர்கள் எனக்கு கை கொடுக்கும். நோய்க்காக மலர்கள் எடுத்துட்டானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, எடுத்துக்கவே இல்லை. நான் ஒரே ஒரு அப்படின்ற என்னோட மனநிலைக்கு ஏற்ப ஒரே ஒரு ரெமெடி கொடுத்தாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்னங்க நீங்க, பெரிய பெரிய டாக்டர் பார்த்துட்டேன், ஆபரேட்டிவ் எல்லாமே பார்த்துட்டேன், ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, இனிமே என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க, மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, என்னோட ஸ்பைனல் கார்டே வேலை செய்யல, இனிமே நீங்க நிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க, இனிமே நீங்க இயல்பா இருக்கணும்னா அந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணணும், அப்பதான் நீங்க நடக்க முடியும்னு சொல்றாங்க. யூட்ரஸ்ல ப்ராப்ளம், கிட்னில ஸ்டோனு, வயிறு வலி தாங்க முடியல, வலிய பொறுத்துக்க முடியல, வாழவே முடியல, எனக்கு இப்ப வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா போதுன்ற மனநிலையில தான் நான் இருக்கேன். அந்த மனநிலைக்கு மலர்களை எடுத்த பிறகு ஒரு 40 நாள் இருக்கும், ஒரு 40 days 45 days கிட்ட இருக்கும். நான் நம்பிக்கை இல்லாம தான் ரெமிடிஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முதல் முறை இல்லையா, பெருசா கேள்விப்பட்டாலும் அது எப்படி வேலை செய்யும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. முதல் முறையா எனக்குள்ள நடந்த மிராக்கள். ரொம்ப விரக்தியான மனநிலை. என் குழந்தைங்களை பார்க்க முடியல, என்னோட வேலையை என்னால செய்ய முடியல, என்னை தூக்கி விட வேண்டியதா இருக்கு. சில நேரங்கள்ல அது ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த நோய்க்கான மருந்து கிடையாது, திரும்பவும் சொல்றேன். என்னோட மனநிலைக்கு ரெமிடிஸ் கொடுத்திருந்தாங்க, நான் அதை தொடர்ந்து எடுத்திருந்தேன். நம்பிக்கை இல்லை, ஆனா எதோ பண்ணது, ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் எடுத்தேன். எனக்கு அதீத கடவுள் மேல பக்தி உண்டு, பிரபஞ்சத்து மேல ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. நிறைய மெடிடேஷன் பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் செய்வேன். ஸோ அதனால நம்பிக்கை வச்சு நான் செஞ்சேன். நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் லட்சக்கணக்குல செலவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் 0 ஸ்டேஜ்ல இருக்கேன். அப்போதான் மலர்கள் எனக்கு வந்தது. இதை எடுத்துட்டு ஒரு 40 days கழிச்சு திருப்பி டாக்டர் கிட்ட போறோம். திருப்பி ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்ல மருந்துகள் மூலியமா உங்களுக்கு சரி செய்யலாமா செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ஏற்கனவே நிறைய செலவு செஞ்சிட்டதுனால பணம் பற்றாக்குறையினால நாங்க கொஞ்ச நாள் போகாம இருந்தேன், மருந்து மாத்திரையே சாப்பிட்டு. சரி ஒரு 40 days கழிச்சுட்டு சரி போய் பணம் பொருளை வச்சு அடமான வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னன்னு பாத்திரலாம், பிள்ளைங்க இருக்கே வாழ்ந்துதானே ஆகணும், ஏதாவது பண்ணிடணும், எப்படியாவது இதுல இருந்து வெளியே வந்தா போதுன்ற ஒரு மனநிலை. ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்க, திருப்பி எல்லாத்தையும் ஸ்கேன் எடுக்க சொல்லி பாக்குறாங்க. கிட்னில ஸ்டோனை காணும், யூட்ரஸ்ல கட்டி இல்ல, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் உங்களுக்கு நார்மலா தான் இருக்கு, நீங்க நார்மலா இருக்கு, நீங்க இயல்பான வாழ்க்கையை வாழலாம், யார் சொன்னா அப்படின்னு அவங்களே கேக்குறாங்க. பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டும். பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டும் போது அவங்க சொல்றாங்க எப்படி சாத்தியம்,
இது ஒருவேளை ரிப்போர்ட்ஸ் தப்பா அப்படின்னு. சார் இல்லைங்க சார், நீங்க தான் கொடுத்தீங்க, இதெல்லாம் இங்க எடுத்த ரிப்போர்ட்ஸ் தான், ஒரு 2 months பிஃபோர் எடுத்தது. மெடிசன்லாம் நான் இவ்வளவு சாப்பிட்டுட்டு இருக்கேன், இது பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க, பணத்தை ரெடி பண்ணிட்டு லாஸ்டா ஸ்கேன் பண்ணிட்டு ஆப்ரேஷனுக்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்காக வந்து அப்படிங்களா, இப்ப நல்லா இருக்கே, ஒண்ணும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்து மாத்திரையை மட்டும் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கும் சொல்லுங்க. அந்த நிமிஷம் உடலுக்காக எந்த மருந்தும் எடுத்துக்கல, எந்த நோய்க்காக நான் மருந்து எடுத்துக்கல, என்னோட மனநிலைக்கு மட்டும்தான் எடுத்துக்கல. இவ்வளவு பெரிய பிரச்சனையை சரி செய்யுமா? சரி செய்திருக்கே, அதுக்கு சாட்சியாக நானே இருக்கிறேன். அதன் பிறகு என்னோட முழு இதையும் நான் இதுல மலர்களோட தான் நான் பயணிக்கணும், என்ன போல இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் கொண்டு போய் எப்படியாவது சேர்த்துடணும் அப்படின்ட்டு இந்த மலர்களை பயணிச்சு என்னோட அனுபவங்களையும் எல்லாத்தையும் என்னால முடிந்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கிறது முயற்சிகளை செய்து. பலருக்கு பல திறன் இருந்தாலும் சாதனை செய்யக்கூடிய எல்லாம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உடஞ்சு நிக்கிறோம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியல, ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்ப தோணுன விஷயம், மலர்கள் இருக்க பயமே. மலர்கள் இருக்கும் பொழுது 38 நபர்கள் நம்மளோட இருக்கிறாங்க. இந்த யூனிவர்ஸே நம்ம கிட்ட இருக்கு. ஆணவத்துல இல்ல, அந்த அன்போட சொல்றேன். கடவுளை நேரா பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மலர்கள் மூலியமா இந்த விஷயங்களை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாருக்குள்ளேயே. நான் ஒவ்வொருத்தரும் பேசும்போது எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும், நம்ம வாழ்க்கையிலும் ஒரு மாதிரி மிராக்கிள்ஸ் நடந்தா எப்படி சூப்பரா இருக்கும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படா நடக்க போதோன்ற நினைச்சிட்டு இருந்த எனக்கு இந்த பிரபஞ்சம் எட்வர்ட் பேட்ச் மூலியமா என்னோட வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு இன்னைக்கும் நான் நன்றி கடமை. அது எவ்வளவு முடியுதோ எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும், எல்லாரும் இதை பலன். கண்டிப்பா இந்த மலர்களை சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு பிரச்சனையில இருந்தும் கடந்து வந்துடலாம். இன்னொரு விஷயம், இந்த மலர்கள் மூலியமா நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஆணவத்துல இருந்தேன்னா என்னால ஜெயிக்க முடியாது. அன்பே சிவம். நீங்க அன்பின் வழியில, இறைநெறியின் வழியில நீங்க பயணிச்சீங்கனால் மட்டும்தான் உங்களால வெற்றி அடைய முடியும். எனக்கு மலர்களை பத்தி தெரிஞ்சிருச்சு. நான் யார வேணாலும் மாத்திடுவேன், யார வேணாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், என் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா சேஞ்ச் பண்ணிடுவேன். ஒரு சிலர் கேட்பாங்க, ஆனா என் ஹஸ்பண்ட நான் சொல்ற மாதிரி மாத்தணும் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது. மலர்கள் செய்யாது. நானே இப்ப எனக்கு எல்லாம் தெரியுது, நான் இதெல்லாம் பண்றேன், மலர்களை கத்துக்கிட்டேன், நான் என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு நான் பேசினேன் அப்படின்னா எனக்கும் வேலை செய்யல. மலர்களை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட உள்ளுணர்வுல இருக்கு. நம்ம உணர்வுகளையும் எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கணும், இறையோட கலந்து நிக்கணும். அப்போ நம்ம கிட்ட என்னைக்கும் மலர்கள் நம்மள கூட இருந்து ஒரு நபர் நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம். எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மலர்கள் நம்ம வீட்டு கொண்டு வரும் அந்த தைரியத்தை கொடுக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க தான் ரெமிடிஸ் வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? பிரச்சனை வரக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. எது வந்தாலும் யாருக்கு வர முடியும், அதுக்கான தைரியம் எனக்கு மலர்கள் கொடுக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் என்னோட அனுபவங்கள்ல மலர்கள் எப்படி செய்ய முடியுன்றது நான்
உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எட்வர்ட் பேட்ஸ் சொன்ன வழியில இந்த பேஷண்ட்ல ஆரம்பிச்சு அந்த வரிசை அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் எந்த வழியில ஒவ்வொரு மலர்களை எந்த வழியில ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து கண்டுபிடித்தாரோ அந்த வரிசையில் நம்ம பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உணர்வுகள் உங்ககிட்ட இயல்பா இயங்குது. உண்மையாக நீங்க ஆல்பபெட்டிக்ல நீங்க எடுக்கும் பொழுது உணர்வுகளே வரமாட்டேங்குது. சோ இந்த உணர்வுகள் வழியா சரியான வரிசையை பயன்படுத்தி மலர்களை மூலம் உங்களை நீங்களே ஹீல் செஞ்சு உங்களோட சூழலையும் உங்களோட குடும்பத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கையை ஜெயிக்கணும். உங்களோட கேள்விகள் இருந்தா கேள்வி. வாழ்க வளமுடன். நளினியம்மா இருக்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. இருக்கம்மா. ஆமா ஐயா இருக்காரு. சரிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த ஒரு உரை, அதாவது என்ன சொல்றது, இயற்கையில வந்து பெரிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா தான் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. பட் ஒண்ணு, அந்த எளிமை இந்த உலகத்துக்கு தெரியாம இருக்குது. தெரிஞ்சாலும் அந்த எளிமை மேல உலகத்துக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க பேசின உரை வந்து இந்த மலர் மருத்துவத்து மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து நிச்சயமா உருவாக்கி இருக்குன்னு நம்புறோம். ஏன்னா இது குறிப்பா வந்து படிச்சுட்டு வந்து சொல்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது உணர்ந்து சொல்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம். உங்க லைஃப்ல வந்து நீங்க இதை உணர்ந்து சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இயற்கை வந்து மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கறதே அதுல இருந்து ஏதாவது ஒரு சாதனை அவன் செய்யறதுக்கு தான் சொல்லுவாங்க. அப்ப அது போல நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்து இயற்கை கொடுக்கறது. இப்ப அந்த ஒரு பிரச்சனை உங்க லைஃப்ல வரல அப்படின்னா நிச்சயமா இப்படி ஒரு விஷயம் மக்களுக்கு இந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. அந்த அளவிற்கு ஒரு உண்மையாலுமே ஒரு 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 நல்ல ஒரு நான் முன்னாடி சொன்னது போல இது ஒரு அனுபவபூர்வமான உணர்வுபூர்வமான ஒரு உரையை வந்து கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா ரொம்ப ரொம்ப எல்லா மக்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா எல்லாரோட லைஃப்ல நடக்கிறத அப்படியே டச் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத, அதற்கு இந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் மக்களுக்கு கேள்வியா இருக்கு. அதற்கு நீங்க சொன்ன உதாரணங்கள், அந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஏன்னா அந்த மனம் சார்ந்ததுதான் அத்தனையுமே அப்படிங்கிறத, குறிப்பாக நாம் எடுக்கிறது அடுத்தவங்களோட வாழ்க்கையில எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு 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 ஆய்வியலான ஒரு உரையாகவும் இது இருந்தது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. உங்களுடைய பணி நல்லா சிறக்கணும். இன்னும் இந்த மலர் மருத்துவம் உலக மக்கள் அனைவருக்கும் செல்லணும். நீங்க அதை கொண்டு போறதுக்கான ஒரு கருவியாக இருக்கணும் அப்படிங்கிற நிலையில உங்களை வாழ்த்தி மகிழ்வோம். அதை தொடர்ந்து கேள்வி பதில் செல்லலாம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அன்பர்கள் அனைவரும் தவநிலைக்கு வந்துடலாம். இன்றைய தினம் மிக ஒரு அற்புதமான சிந்தனை. மலர் மருத்துவத்தை பத்தி நம்ம முன்னாடி கேட்டிருந்தாலும் ஒவ்வொருத்தங்க அவங்களோட புரிதல் இருந்து ஒவ்வொரு விதமான உரையை வந்து வெளிப்படுத்துறாங்க. அது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்யுது. அந்த விதத்துல பிரபஞ்ச சூட்சமும் மலர்களின் மகத்துவமும் என்ற ஒரு சிந்தனையை அம்மா அவங்களுக்கே உரிய பாணியில ரொம்ப அற்புதமா அந்த பிரபஞ்ச சக்தியோட மனோசக்தியோட இணைச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. அம்மா அவங்கள நம்ம வாழ்த்தி மகிழ்வோம். மலர் மருத்துவர், அக்குபஞ்சரிஸ்ட் தமிழ்ச்செல்வி ராஜேஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். தமிழ்ச்செல்வி ராஜேஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். தமிழ்ச்செல்வி ராஜேஷ் அம்மா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நம்ம ஒரே நிமிடம் ஒரு அறிவிப்பு மட்டும் நான் கொடுத்துட்டு கேள்வி பதில் போகலாம். கேள்வி கேட்க விருப்பம் இருக்கிறதால ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வருகின்ற மே 2ஆம் தேதி நாளை மறுநாள் நம்ம புதிய ஆனந்த யோக பயிற்சி ஒரு பேட்ச் வந்து தொடங்க போறோம். நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணியிருப்பீங்க. நிறைவான ஒரு வாய்ப்பு நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க. மே 2ஆம் தேதி காலையில 10:30 மணிக்கு அவங்களுக்கான வகுப்பு தொடங்குது. அந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வகுப்புல எல்லாரையும் கலந்து கொள்ள சொல்லுங்க. அதுலயே எல்லா பற்றிய தெளிவான விளக்கங்களும் அவங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கலாம். அதே போல நம்ம டைரக்ட் கிளாஸ் வந்து 1 இயர் கோர்ஸ் ஒன்று பட்டறை வகுப்பு பிளான் பண்ணியிருந்தோம். அது மே மாதத்திலிருந்து ஜூன் மாதத்துக்கு மாற்றம் வச்சிருக்கோம். ஏன்னா மே மாதம் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் நிறைய பேருக்கு வருது, 2வது குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதனால அதை ஜூன் மாதம் 4வது வாரம் 21 மாற்றி இருக்கிறோம். அதை பற்றிய விவரத்தையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். நண்பர்கள் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பை தெளிவா பாருங்க. அதே போல பெங்களூர்ல வந்து மே 12ஆம் தேதி ஒரு நாள் சிறப்பு நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நிறைய அன்பர்கள் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. 100 பேருக்கு அங்க வந்து வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால அதையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அறிவிப்புகளை நாம் நிறைவு செய்வோம். ஆமா, நானே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுறேன். இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப மிகச்சிறந்த மருத்துவமா இருக்குது அப்படின்னுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இயற்கை அந்தந்த காலத்துக்கு எந்தெந்த மாதிரியான மருத்துவம் தேவையோ அதை வந்து கொடுக்குங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை. அதன்படிதான் இந்த மருத்துவம் இப்போ ரீசெண்டா மிக அதிகமாக, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மனம் சார்ந்த பிரச்சனை தான் 90%. அப்போ அதற்கான ரெமடியா இயற்கை கொடுத்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல என்ன அப்படின்னா, சில இடங்கள்ல காஸ்ட் வைஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சாதாரண மக்களுக்கும் போகணும்னு தான் டாக்டர் பேட்ச் வந்து ஐயா வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு புரிதல். ஏன்னா அவர் இந்த அளவுக்கு எளிமையா உலகத்துல இருக்கிற எல்லா நோய்களையும் 37 விஷயத்துக்குள்ள சுருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு எளிமையினுடைய வடிவமாக தான் இருந்திருக்கணும். அப்போ ஆனா இந்த மருந்துகளுடைய விலைகள், அதை விற்பவர்கள் அது அவங்க தாறுமாறா விற்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரிஜினலா மலரோட காஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு ஒரு சிட்டிங்க்கு 2000, 2500, 1500 அப்படிங்கிற மாதிரி நிறைய வாங்குறாங்கன்னு நான் இப்போ குறிப்பிட்ட காலமா தான் இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். பட் அவங்களோட விஷயங்கள் இந்த மாதிரி ஃபீட்பேக் வர்றப்ப எனக்கு இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இவங்க வந்து ஹோமியோபதி இந்த மத்த ஆங்கில மருத்துவத்துல செலவு பண்றதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்துறதால அந்த மருத்துவத்தினோட வேல்யூவே போகுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெளியே அவன் போய் 1000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 500 ரூபாய் செலவு பண்றேன் சார் சொல்றது வந்து ஒரு சரியான உடன்பாடா இல்லை. இந்த மலர் மருத்துவம் என்ன காஸ்ட் வருது, உண்மையாலுமே மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க பிரச்சனைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளவுக்குன்னு தீர்வு எடுக்கலாம். இது வந்து நான் ஆவரேஜா கேட்கறேன். இது வந்து பொதுவா இப்படி கேட்கக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க, ஒரு சுகர்னு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனையை அனலைஸ் பண்ணி நீங்க மருந்து கொடுப்பீங்க. அதுக்கு அவங்க எவ்வளவு நாள் சாப்பிடணும். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சிலருக்கு ஒரே செகண்ட்ல வேலை செய்யும், ஒரு சிலருக்கு ஒரு மாசத்துலயே வேலை செய்யும். பட் ஆவரேஜா அவங்க எவ்வளவு சாப்பிடணும், எத்தனை ரூபாய்க்கு அவங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஐடியா மட்டும் சொல்ல முடியுங்களாமா? கண்டிப்பாக ஐயா. சரியான கேள்வியும் கூட. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் இதனோட தேடுதலோட பயணத்தை அடுத்தவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரேட் நிறைய காசு கொடுக்குற மாதிரியான சூழல் ஏற்படுத்துறது. நம்ம வந்து ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் நிறைய நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீ மெடிசன்ஸ் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனாலும் இங்கேயோ ஒரு இடத்த யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திட்டே தான் இருக்காங்க. ஸோ பொதுவா மலர்களை பத்தி நான் தெளிவாக சொல்லிடுறேன். மலர்கள் ஒரு ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்காங்க. என்னால மலர்கள் வாங்க, அதாவது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனோட ரேட் நான் சொல்றேன். ஒரு கடையில ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் நீங்க ஒரு ஹோமியோபதி ஷாப்ல போய் வாங்கினீங்கன்னா எவ்வளவு இருக்கும்னா 120 ரூபாயில இருந்து 140 ரூபாய் வரைக்கும் இருக்கிறது தான் பிக்சட் ப்ரைஸ். ஓகேங்களா? 30 ml ஒரு ரெமிடியோட ப்ரைஸ். ஓகேங்களா? இதுக்கு மேல போகுதுன்னா அவங்களோட இதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து டிராப்ஸா தான் எடுத்துக்கணுமா, அப்பதான் வேலை செய்யுமா அப்படின்னா ஒவ்வொரு நபரை பொறுத்த வரைக்கும் வேறுபடும். ஓகேங்களா? இல்ல நான் பில்ஸா எடுத்துக்கலாமான்னா தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ பில்ஸ்னா நீங்க எவ்வளவு எடுத்துக்க வேண்டியதுன்னா, நீங்க லிக்விடா வாங்கி
அதை நீங்க பில்ஸ் போட்டீங்கன்னா மோர் தென் 6 மந்த்துக்கு மேல 1 இயர் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதிகப்படியா பயன்படுத்தலாம். ஸோ டிராப்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பயன்பாடு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? பில்ஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். அதுக்கு நிறைய காலத்துக்கு பயன்படுத்திக்கவும் முடியும். மோர் தென் என்னைய பொறுத்த வரைக்கும் 6 மாசம் வரைக்குமே பயன்படுத்த முடியும். நீங்க ஒரு லிக்விட் பாட்டில் வாங்கினாலே. ஓகேங்களா? ஏன்னா பில்ஸ் வாங்கும் போது 50 ரூபாய், நீங்க அடுத்த வாட்டி ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் வருதுன்னு வைங்களேன். அடுத்த முறை வாங்குவீங்க, அடுத்த முறை 50 ரூபாய். அதுக்கு நீங்க ஒரு முறை ஒரு 30 ml வாங்கிட்டீங்க அப்படின்னா அது 1 இயர்க்கு மேல உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது ரொம்ப எளிமையா இருக்கும். சரி, எனக்கு இத வாங்குறதுக்கே என்கிட்ட காசு கிடையாது, என்னோட சூழல் ரொம்ப வறுமையில இருக்கேன், எனக்கு இத கொண்டு போய் ஆர்டர் பண்ணியோ இல்ல ஒரு மெடிக்கல்ல போய் வாங்கவே முடியாத மனநிலையில இருக்கேன், நான் என்ன பண்றது? நான் எப்போ இந்த மலர்கள் எனக்கு உதவாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உதவும். உங்க வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, கண்களை மூடிக்குங்க, ஆழ்ந்த உள்மூச்சு ஆழ்ந்த வெளிமூச்சு ஒரு 3 முறை செய்துக்குங்க. அந்த மலர்களை ஒரு 108 முறை இல்ல 54 முறை உச்சரிங்க. உச்சரிச்சுட்டு உங்களோட கைகளை அந்த நீர் மேல ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு அந்த மலர்களோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. இறைவனை வேண்டிக்குங்க. அந்த மலரோட ஆற்றல் அந்த நீர்ல இருக்குன்னு நினைங்க. நீங்க அந்த மலரை தான் இன்டேக் எடுக்கிறீங்க, உங்களோட மனநிலை மாறுது அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த தண்ணிய, உங்க வீட்டுல இருக்கிற தண்ணிய நீங்களே அந்த மலராக மாற்றி எடுத்துக்க முடியும். இந்த ரிசல்ட் தர முடியுமானா அதை நாங்க செய்து காமிச்சிருக்கோம். எங்க கிட்ட மாணவர்களா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சவுதியில இருக்காங்க. அவங்களுக்கு மலர்களை வாங்க முடியல, ரொம்ப பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஒரு ரெமெடி வாங்கணும்னா. ஸோ வாங்க முடியல மேடம், நாங்க என்ன பண்றது, நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு நாங்க இதை சொல்லியிருந்தோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சாத்தியம். நாங்க எப்பவுமே கிளாஸ்ல ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, நான் டீச் பண்ண மாட்டேன், மலர்களை எடுத்து சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த டெக்னிக் சொல்லியிருந்தேன். ஆரம்பத்துல அவங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் தடைகள் அந்த தடங்கல்கள் இருந்தாலும் அடுத்தடுத்த மலர்கள்ல மருந்து இன்டேக் எடுத்தவங்க சொல்ற அதே அனுபவங்களுக்கு ஈக்குவலா அவங்களாலையும் அனுபவங்களை சொல்ல முடியுது. இது எப்படி சாத்தியம்னா சாத்தியம். ஸோ நம்ம கிட்ட முடியல, என்னால வாங்கவே முடியலன்னா மலர்களை உச்சரிங்க, மலர்களை ஃபீல் பண்ணி அந்த தண்ணியை குடிங்க. கண்டிப்பா மலர்கள் உங்களை ஃபீல் பண்ணும். இல்லையா உங்களோட போன்ல டிஸ்பிளேல வைங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரோடையும் எப்பயும் கூடவே இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் போன் தான். இப்ப மொபைல் போன்ல அந்த டிஸ்பிளேல நீங்க அந்த மலர்களை, எந்த மலர் உங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கோ அந்த மலரோட அடிக்கடி உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறது பாருங்க. அந்த மலர்களை பார்த்துக்கிட்டே இருங்க. இல்லையா ஒரு 10 ரூபா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க எப்பவுமே எந்த இடத்துல இருப்பீங்களோ அந்த இடத்துல நீங்க பாக்குற மாதிரி ஒட்டி வச்சுட்டு அந்த மலர்களை எப்பெல்லாம் உங்களால பார்க்க முடியுதோ பார்த்துக்கிட்டே இருங்க. அது ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். மலர்கள், இந்த இயற்கை அப்படின்றது நம்மளோட எப்பயுமே எங்கேயுமே நிறைஞ்சு இருக்கு. காற்றாக, நெருப்பாக, நீராக, ஆகாயமாக எல்லா சக்தியாவும் இருக்கு. ஸோ மலர்களும் அப்படிப்பட்டதுதான், கண்டிப்பா ஹீல் பண்ணும். ஸோ என்னோட தீவிரம் அதிகமா இருக்கு, எனக்கு இந்த மருந்து வாங்குற நிலைக்கு நான் வரணும் அப்படின்னா மலர்கள் நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களோட நிலை மாறும் பொழுது மலர்களை வாங்கி இன்டேக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நாம மலர்களை எடுத்துக்கிட்டாதான் வேலை செய்யுமானா, அதாவது ஒவ்வொருத்தரோட பிரச்சனையின் தீவிரத்தின் பொறுத்து அந்த மலர்களை எடுக்கும் போது கொஞ்சம் தீர்வுகள் எளிமையா இருக்கும். இப்ப நான் ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வாழ்நாள் உள்ள இதை மட்டுமே நான் எடுத்துக்கிட்டா எனக்கு ரெக்கவரி கிடைச்சிருமானா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகவே முடியாது, அதுலயேதான் இருப்போம். ஸோ எனக்கான அடுத்த கட்டம் நான் வேகமா போகணும், எனக்கான தீர்வுகளும் வேகமா வேணும் அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த ரெமிடியை, அந்த மலர்களை சார்ந்து அந்த ரெமிடியை எடுத்துக்கும் போது ரிசல்ட் இருக்கும். சரி, ஒரு மாதத்துக்கு ஒரு மலர்கள் எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 15 ml வாங்குறீங்கன்னு வைங்க. 15 ml அவைலபிள் இருக்கு, 30 ml அவைலபிள் இருக்கு, 100 ml. இந்த 3 தான் அவைலபிள்ல நீங்க ஹோமியோபதி ஷாப்ல வாங்கலாம். ஒரு 15 ml வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெமெடி அந்த மாசம் ஃபுல்லா எடுக்கிறீங்க, ஒரு 10 சொட்டு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு வரும். ஓகேங்களா? இல்ல நான் 30 ml வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பா 1.5 மாசத்துல இருந்து 2 மாதம் வரைக்கும் அந்த மலர்கள் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு நோய்க்காக வரீங்க, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, என் மைண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு தீர்வு தேடி வரீங்க அப்படின்னா ஒரு காம்பினேஷன் செய்து ஒரு காம்பினேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா
அந்த காம்பினேஷன்ஸ் ஒரு 15ல இருந்து பொதுவாவே நம்ம சொல்றது ஒரு காம்பினேஷனோ ஒரு ரெமடியோ எடுக்கிறீங்கன்னா 15 நாள் எடுங்க. 15 நாள் எடுத்துட்டு அது என்ன மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதன் பிறகு இந்த மலர்கள் என்கிட்ட என்ன மாற்றத்தை கொடுக்கல அப்படின்னா நான் சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்போ எனக்கு வேற ஏதோ மனநிலை இருக்கு, அதை நான் சரியா புரிஞ்சுக்காம இது பண்றேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேனே, அப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் எளிமையா புரியும். இப்போ எனக்கு என் பையனை நான் கடைக்கு அனுப்புறேன், ஓகேங்களா? கடைக்கு அனுப்பி ரொம்ப நேரம் ஆகுது, வரல. எனக்குள்ள ரொம்ப பதட்டம் ஆகுது. பதட்டத்தின் உச்சத்துக்கே போறேன். என்ன ஆச்சு தெரியல, இவ்வளவு நேரம் வரல அப்படின்னுட்டு கோபமும் வருது. என் கோபமும் ஒரு பக்கம் அதிகமாகுது, பதட்டமாகுது, வேர்க்குது, ஒரு பக்கம் அழுக வருது, கோபம் பயங்கரமா வருது. என்ன நடக்குது, என்ன ஆச்சு, ஏதாச்சு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு. இந்த மனநிலைக்கு எத்தனை ரெமெடிஸ் எடுக்கலாம்? யாராவது ஒருத்தர். நீங்க நேம்லாம் சொல்ல வேண்டாம், எத்தனை ரெமெடி எடுக்கலாம் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லு. பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஹலோ, சொல்லுங்க. 15 டிராப்ஸ். நம்ம எத்தனை மலர்கள் கேக்குறேன். இப்ப பொதுவா இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பதட்டம் சொன்னேன். பதட்டம்னு உடனே இம்பேஷன் சொல்லுவாங்க. கோபம், செரிப்ளம், இங்க இப்ப இந்த 2 தான் அதிகமா தேவைப்படுது அப்படின்னு இருக்கும். இன்னொரு பக்கம் பயம். 3 மலர்கள் தேவை. இப்ப இந்த மனநிலைக்கு 3 மலர்கள் தேவையான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஒரே மலர்களே எல்லாத்தையும் கொடுத்துரும். என்ன அப்படின்னா ரெட் செஸ்னட். ஒரு மலர்லயே ஒரு சில மலரோட தன்மை அதுலயே இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லா மலர்களையும் இப்ப எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு சூழலுக்கு பதட்டம் இருக்கு, கோபம் வருது, இங்க பயம் இருக்கு, அப்போ இங்க இது எதுக்கு என்னென்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது கிடையாது. மலர்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு மலர்ல தீர்வை கொடுக்கும். எனக்கு என்னன்னா என் பிள்ளை மேல ஓவர் கேரு, ரொம்ப அன்பு. அந்த அன்பின் விளைவா நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறேன். என்னோட பதட்டம் ஆகுது, என் பிள்ளை ஏற்கனவே ஒரு வாட்டி விழுந்துட்டா, இது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு மனநிலை. அது என்ன ஆகுதுன்னா அது பதட்டத்தை ஏற்படுத்துது, கோபம் ஏற்படுத்துது. ஒரு சிலர் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னுட்டு. இது எல்லாமே வேறு வேறு மலர்கள் இல்ல, ஒரே மலர். அப்போ ஒவ்வொரு மலருக்குள்ளேயும் இது போல ரகசியங்கள் இருக்கு. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா பல மலர்கள் நமக்கு தேவைப்படுறதுக்கு இல்ல. நான் இங்க என்னவா இருந்திருக்கேன்? செஸ்னட், இருக்கேன். அன்பின் காரணமா என் குழந்தை மேல இப்போ என்னோட ஹஸ்பண்டோ என் பிள்ளை இந்த மாதிரி இருக்கும் பொழுது ரெட் செஸ்னோட டெண்டன்சி அதிகமா இருக்கும். அப்போ தானா இயல்பா இருக்கும், இம்பேஷண்ட் வந்துடும், இயல்பா வரும். ஒவ்வொன்றுத்துக்கு இதெல்லாம் எடுக்கணுமா? எடுக்கவே இல்லை. இதே போல ஒவ்வொரு மலருக்கும் இருக்கு. சோ அதுக்கேற்ப மலர்களை தேர்ந்தெடுத்து நம்ம அதிகப்படியா மலர்களை எடுக்காம முடிஞ்ச வரைக்கும் அதை ஷார்ட்டா எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதை எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு எளிமையான தீர்வு கிடைக்கும். நீங்க இம்பேஷண்ட், செரிப்ளம், நிமுலஸ் 3 எடுக்கிறீங்க அப்படின்னா அது தற்காலிகமா அந்த நேரத்துல அந்த பதட்டத்தை சரிப்படுத்திடும், ஓகேங்களா? ஆனா அடுத்த முறை அதே மனநிலையில திருப்பி வரும். ஏன்னா நீங்க செலக்ட் பண்ணது சுச்சுவேஷனல் ரெமெடி, அந்த சூழல்ல ஏற்பட்டது. ஆனா அது உள்ள இருந்து என்னவா இருக்கு? ஒரு தாயின் பாசத்தினால ஏற்படுறது பதட்டம், அதீத அன்பு, ஓவர் கேரிங், அதனால வந்தது. அதுக்கு நீங்க ரெட் செஸ்னட் எடுக்கும் பொழுது நீங்க எடுத்துட்டீங்க, தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வரும்போது உங்க பையன் எப்போ போனாலும் பயமோ கோபமோ வராது. நம்மளுடைய என்ன அதிர்வலைகள் என்னன்னாலும் நம்ம பிள்ளைய கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துரும். ஒரு ரெமெடி எடுக்கும் போது ஹீல் பண்ணிட்டோம்னா திருப்பி அந்த ரெமெடி நமக்கு தேவையே படுறது இல்லை.
ஒரு முக்கியமான விஷயங்கள், நிறைய பேருக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். அதாவது இந்த மலர்கள்லாம் நான் கத்துக்கிறேன், நான் வீட்டுல ஒருத்தரா இருந்து நான் கத்துக்கிட்டேன். இப்ப நான் மலர்கள் எடுத்துக்கிறேனான்னு கேட்டீங்கன்னா, நான் மலர்களை எடுத்துக்கிறதே கிடையாது. ஓராண்டு காலம் எடுத்துக்கிட்டேன், மலர்கள் எடுத்துக்கிட்டேன், என்னை ஹீல் பண்ணிக்கிட்டேன், நிறைய பேருக்கு கொடுத்தேன், அனுபவங்கள் எடுத்தேன். இப்ப நான் மலர்கள் எடுக்கிறேனான்னு கேட்டீங்கன்னா, எடுக்கிறது கிடையாது. எடுக்கவும் தேவையில்லை, அவசியம் இல்லை. நம்மள இந்த இயற்கையோட இணைக்கும் பொழுது, இந்த மலர்களோட பயணிக்கும் பொழுது, இந்த மலர்களை எப்பயும் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு முறை நீங்க ஹீல் ஆயிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி அந்த ரெமெடியை எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த மலர்கள் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மட்டும் எடுத்தா போதும். எல்லா சூழல்களையும் எப்பவுமே ஒரு ரெமெடியை எடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற தேவையே இல்லை. மலர்களை நினைச்சாலே வேலை செய்யும், பார்த்தாலே வேலை செய்யும். ஒரு சூழலுக்கு நான் ரெமெடி எடுத்துட்டு எனக்கு இது நடக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒருத்தவங்களோட கனெக்ட் பண்ணவே முடியல, பேச முடியல, நான் எப்படியாவது பேசிடணும்னு நினைச்சிட்டு ரெமெடி எடுக்குது. நான் ரெமெடி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகுது, அவங்க கிட்ட இருந்து கால் வருது, செகண்ட்ஸ்ல வேலை செய்யுது. இது காரணம் என்னன்னா, ஒரு முறை நீங்க முழுமையா இந்த இயற்கை சார்ந்த பயணிச்சிட்டீங்க, இம்பேஷன்ட்ல இருந்து ஸ்வீச்சர்ஸ் நோட் வரைக்கும் எடுத்து முடிச்சிட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மலரை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த மலர்களை ஒரு 3 மாதத்துல இருந்து 6 மாத காலம் மலர்களை எடுத்துட்டு உங்களை நீங்க ஹீல் செய்துட்டு நீங்க அமைதியா இருந்தாலே போதும். அது ஒட்டுமொத்த உங்கள் உடல்ல இருக்கிற பிரச்சனை, உங்க மனதுல இருக்கிற பிரச்சனை, உங்க தொழில இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்துரும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ரெமெடி சாப்பிட்டுட்டே இருக்கணும், வருஷம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருக்கணும். தேவையில்லை. இந்த ஆன்மாவில் இருந்த விஷயத்த நீங்க ஹீல் பண்ண பிறகு தேவையில்லை. ஒரு நோய்க்காக எடுக்கிற அப்படின்னா, ஒரு ஒரு கிரானிக் டிசீஸ்ல வராங்க, அவங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இது கிரானிக் டிசீஸோ அக்யூட் டிசீஸோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது. உங்களோட மனதுக்கானது, அதுக்கான ரெமிடிஸ் ஒரு 3 மாத காலம் எடுக்கலாம், 6 மாத காலம் எடுக்கலாம். அதுக்கு மேல எடுக்கணும்ன்ற தேவை இல்லை. அந்த மலர் உங்களுக்கு தேவைப்படாது. பொதுவா ஒரு மலரே உங்களுக்கு பல வருஷத்துக்கு தேவைப்படுமான கிடையாது. ஒரு மனநிலை அங்க ஹீல் ஆயிடுச்சுன்னா அடுத்த மனநிலை என்ன, அதை நீங்க ஹீல் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அந்த ஹீலிங்க்கு நமக்கு என்ன தேவைன்றத தெரிஞ்சுக்கிறது தான் இதுல புரிதலே இருக்கு. நான் என்ன மனநிலை இருக்கேன், எனக்கு என்ன மலர்கள் தேவை, இந்த மலர்கள் என்னை என்ன பண்ணுது, என்னை எப்படி வழி நடத்துது. என்னோட நோய்க்காக நான் இதை எடுத்தேன்னா, நான் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒருத்தவங்க என்கிட்ட வராங்க, அவங்களோட கையில பாத்தீங்கன்னா ஒரு நர்வஸ் இஷ்யூஸ், ஓகேங்களா. ரொம்ப நாளா அவங்களால அந்த கையை இயக்கவே முடியல. ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்படியே தான் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களால ஹோல்ட் பண்ணவே முடியல, நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களுக்கு கொடுத்த ரெமிடிஸ் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்டா ஒரு 4 ரெமிடிஸ் தான் கொடுத்தோம். அவங்களுக்கு ஒரு 1 மந்த் தொடர்ந்து எடுங்கன்னு சொன்னேன். அவங்களோட கைகள்ல இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. மெடிசன் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, ரெகுலரா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் சரியாயிடுச்சு. அவங்களோட மனோநிலைக்கு கொடுத்தோம், அது சரியாயிடுச்சு. அவங்க நோய்க்காக நம்ம கொடுக்கல. இப்பவும் சொல்றேன், நோய்க்காக நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா அது குணமே ஆகாது. இப்ப இவங்களோட பிரச்சனை நர்வஸ்க்கு, இந்த நர்வஸ்க்கு என்ன ரெமிடிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் லைஃப் லாங் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். தீர்வு கொடுக்காது. ஏன்னா அது அந்த நேரத்துக்கு தீர்வை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் திருப்பி அந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, அது உருவாறதுக்கு உங்களோட மனநிலை தான் காரணம். அது உள்ளிருந்துதான் இதை இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு தீர்வு கொடுக்காமல் இப்ப இருக்கிற நோய்க்கு நீங்க தீர்வை தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களால அதை குணப்படுத்த முடியாது. ஸோ அதனால நோய்க்கு இத்தனை மாசங்களோ இத்தனை நாட்களோ அப்படின்றது கிடையாது. ஒருத்தரோட மனநிலைக்கு ஏற்ப, இல்ல நான் ரொம்ப நிழல் தன்மையில இருக்கேன், நான் உடைஞ்சிருக்கேன், என்னால முடியல அப்படின்னா 3 மாத காலம் சரியா ஆலோசனை பெற்று சரியா
வழிகாட்டுதலோட நீங்க சரியா பயணம் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதத்துல நீங்க அதுல இருந்து வெளியே வந்துட முடியும். போதுமானது. அதிகப்படியா 6 மாத காலம். எஸ் மேம். அதாவது இப்போ நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஆன்லைன் அப்படின்னு ஆனதுனாலேயே எப்போ கொரோனா வந்ததோ அன்னைக்குல இருந்து எல்லாருக்கும் கல்விகள் வீட்டுக்கே போய் சேர்ந்துருச்சு. அது போல மருத்துவமும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. இந்த மலர் மருத்துவம் நம்ம இந்த இதுல இருந்து கோவிட்ல இருந்தே எல்லாருக்குமே ஆன்லைன் தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா நாடுகள்ல இவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். யுஎஸ், கனடா, இது மாதிரி எல்லா நாடுகள்ல இருந்தும், மலேசியால இருந்து எல்லா இடத்துல இருந்தும் வராங்க. ஆன்லைன் மூலியமா தான் நம்ம பண்ணிட்டு. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளம். மிக சிறப்பான ஒரு உரை, மிக தெளிவாக இருந்தது. அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பல உதாரணங்கள் மூலியமா, உங்க தோழியின் அந்த கதையின் மூலியமாகவும் மற்ற விஷயங்களின் மூலியமாக மிக தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிடலாங்களா? உங்களை வாழ்த்திட்டு கேள்வி பதிலுக்கு போயிடலாம். அக்குபஞ்சரிஸ்ட் தமிழ் செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அக்குபஞ்சரிஸ்ட் மற்றும் மலர் மருத்துவர் தமிழ் செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அக்குபஞ்சரிஸ்ட் மற்றும் மலர் மருத்துவர் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிடலாங்களாம்மா? நேசமாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்துக்களம்மா. நான் டென்மார்க்ல இருந்து நேசமலர் பேசுறேன். மிகவும் ஒரு அற்புதமான சிந்தனை. இந்த மலர் மருத்துவம் நான் என்னுடைய அனுபவத்தை தான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்தேன். நான் என்னன்னு சொன்னா, நான் இந்த மலர் மருத்துவம் எடுத்த நான் என்னன்னு சொன்னா, இந்த எங்க இறை சாதனை மார்க்கம் மூலமாக தான் ஒரு 8 மாதங்களுக்கு முன்பு சேஷாஸ்திரி அவர்கள் வந்து இந்த ஸ்பீச் எங்களுக்கு அவர்களும் தந்திருந்தாங்க. அப்ப இந்த மலர் மருத்துவத்தை பற்றி ஒரு சொன்ன பிறகு நான் என்னுடைய தேவைக்காக எனக்கும் என்னுடைய மகளுக்கு தேவைப்பட்டது அந்த உணர்வுகளை பற்றி சொல்லியிருக்க அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை, அதை என்னை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப நான் அவங்கள்ட்ட ஹோல்ட் பண்ணி எங்களுக்கு 2 மாசத்துக்கான மருந்து, அவர் 3 மாதம் சொன்னார், நான் 2 மாசத்துக்கு அனுப்புங்க. சரி, 2 மாசத்துக்கான மருந்து எடுத்து நாங்கள் போட்டுக்கொண்டிருந்தாங்க. என்னுடைய மகனுக்கு ஒரு 5-10 நாளையிலேயே வித்தியாசம் தெரிஞ்சிட்டது. அவ்வளவு மாற்றம் உடனே பார்த்து நாங்கள். எனக்கும் அப்படித்தான். எனக்கு ஒரு சின்ன ஒரு பய உணர்வு இருந்தது, அதுவும் இல்லாம போயிட்டுது. என்னுடைய மகளும் அவருக்கும் அவன் இதுக்கு அது உதவியா இருந்தா. அவ கொஞ்சம் நீண்ட நாள் எடுத்தது. எங்கள் மற்ற 2 பேருக்கும் வெகு சீக்கிரமே அது குணமடைஞ்சிட்டுதம்மா. அதுதான் நீங்கள் சொன்னீங்கள், இந்த மலர் மருத்துவம் அவ்வளவுக்கு உதவியா இருக்கு. இதுல இப்ப இந்த இதை கேட்கிறவங்க கூட எவ்வளவுக்கு அதை புரிஞ்சு கொண்டு எடுத்து பாவிக்கிறாங்களன்றதை பொறுத்து தான் இருக்குதம்மா. இந்த அளவுக்கு நீங்க சொன்னது அத்தனையும் உண்மை. அவ்வளவும் வேலை செய்யுது. அந்த மன உணர்வுகளை இது பண்ணினாங்களா என்றாலே நீங்க சொன்ன மாதிரி மிச்ச மருந்து என்னட்ட கிடக்கு, நான் பாவிக்கவே இல்லை. எனக்கு ஏனண்டா எனக்கு அது தேவையில்லையென்று நானே உணர்ந்து கொண்டேன். அந்த உணர்வுக்கு தான் எனக்கு அந்த மருந்து தேவைப்பட்டது. அதுக்காக மட்டும்தான் நான் அதை பாவிக்கணும். அதுக்கு பிறகு என்னுடைய மனநிலை இதுல இருக்கிறபடியா நான் அதை தேவையில்லாம போயிட்டுது எனக்கு. அதால மிச்ச மருந்து என்னட்ட இருக்குது. நான் சகோதரிகளுக்கு இந்த இணையம் வழிய ஊடாக என்னுடைய அனுபவத்தை தான் சொல்லணும் என்று எடுத்து நான் உங்களோட தொண்டு மேலும் தொடரணும் அம்மா. என்னன்னு சொன்னா, நீங்கள் இப்ப இந்த அக்குபஞ்சர் அந்த இதுல இதண்ணி கொண்டிருக்கிறீங்கள். நீங்கள் போய் சொல்லிக்கதான் நிறைய பேருக்கு போய் சேரும். என்ன அது அவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய இது இருக்குது. நன்றி அம்மா. உங்களோட தொண்டு மேலும் தொடரணும். ஆனா இந்த நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, எல்லோரும் இதை எடுத்து பாவிங்கோ. கனவா நிறைய செலவண்டும் இருக்காது. அம்மா சொன்ன மாதிரி
50 ரூபா 100 150 ரூபாவிலே அதை வேண்டியிடலாம். அது அந்த போடுறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. ஒரு வைக்க போட்டாலும் என்னண்டே அது தெரியாத இதாத்தான் இருக்கும். அப்படியான ஒரு மலர் இதுதான். ஒரு சின்ன ஒரு குட்டி உருண்டை போல்ஸா எடுத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுக்கு ஒரு சிறப்பான இது. வாழ்த்துக்கள் அம்மா. உங்கள்கிட்ட தொண்டு மென்மேல தொடரவனும் சிறப்பா இருந்த நிறைய விளக்கங்கள் எல்லாம் தந்தீங்கள். வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. நன்றி. கேள்வி இல்லையா? நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயக்குமாரி சாத்தப்பன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா இப்ப வந்து இப்போ நம்ம அலோபதி வந்து இப்ப தலைவலிக்குதுன்னா ஏதாவது ஒரு மெடிசன் வாங்கி சாப்பிடுறோம். அந்த மாதிரி நாங்க ஃப்ளவர் மெடிசன் நாங்களே வாங்கி சாப்பிடலாமா? அதாவது நீங்க மலர்களை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க, மலர்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களே வாங்கி சாப்பிடலாம். அப்புறமா என் பையனுக்கு வந்து 22 வயசு ஆகுது. அவன் ஹைட் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கான், கொஞ்சம் ஹெல்த்தியா இல்ல. அதுக்காக நான் வந்து சேஷாத்ரி கிட்ட ஃப்ளவர் மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு அதுல ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்ல, நோ ரிசல்ட் அட் ஆல். அப்ப அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணலாமா பேரண்ட்ஸ்? முதல் விஷயம், குரோத்துக்காக அப்படின்னு எந்த மலர்களும் கிடையாது. ஓகேங்களா? அதாவது நம்மளோட மனநிலை இருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து இப்படி இருக்கிறதுனால எனக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ் இல்லைன்னா எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது அப்படின்னா அந்த தாழ்வு மனப்பான்மையை சரி செய்யலாம். ஓகேங்களா? அதன் பிறகு அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்துல ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்றது இயல்பா இயங்கிட்டு இருக்கு. ஒரு சில பிள்ளைங்க வயது குறைவா இருக்கும், ரொம்ப உயரமாவும் ரொம்ப மெச்சூரிட்டியாவும் இருக்காங்க. ஒரு சில பிள்ளைங்கள் அந்த வளர்ச்சி அப்படின்றது குறைபாடுதான். இது இயல்பா எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய விஷயம். முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு அதை முதல்ல புரிய வைக்கணும். இது இயல்பு, இது ஜெனட்டிக்கு. கண்டிப்பாக ஒரு ஏஜ் வரும்பொழுது நீங்க வளருவீங்க. இப்போ ஒவ்வொரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ் வரும்போது டக்குன்னு அவங்களோட வளர்ச்சி ஏற்படும். ஒரு 18 வயது வரைக்கும் அந்த குரோத்தே இல்லாம இருக்கும். ஒரு 19 வயதை தொடும் பொழுது அவங்களோட திடீர்னு வளர்ச்சி ஏற்படும். ஒரு சிலர் அவங்களோட வளர்ச்சியே அதுவாதான் இருக்கும். முதல்ல அதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகேங்களா? அதை அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்கு மலர்களை கொடுத்து அதை அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கில்ட்டி கான்சியஸ், நான் மத்தவங்கள மாதிரி இல்ல, நான் குள்ளமா இருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான மலர்களை கொடுக்கறது மூலியமா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாலே அவங்களோட பிரச்சனைகள் தீர்ந்துரும். ஒருவேளை அதுதான் அவங்கள வளர்ச்சிக்கு தடையா இருந்ததுன்னா அந்த மனநிலை குணம் சரியாகும் பொழுது இயல்பா வளர்ச்சி அவங்களுக்கு இருக்கு, அந்த மனநிலை தான் அந்த வளர்ச்சியை தடைப்படுத்துதுன்னா கண்டிப்பா அது தானா சரியாயிடும். அதம்மா அவனுக்கு அந்த கில்ட்டி கான்சியஸ் அதெல்லாம் கிடையாது, எனக்கு தான் இருக்கு. அதாவது இப்ப நானும் நல்லா இருக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நானுமே ஒரு 20 வயசுக்கு மேலதான் நல்ல குரோத். அவன் ஏஜ்ல கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தோம். இப்ப வந்து ஒரு ஜென்ஸ்னா ஒரு அப்பியரன்ஸ் ஒரு கட்ஸா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். அவனுக்கு நீங்க ரெமெடி எடுத்துக்கணும். அதாவது பையனை பற்றி அதீத கவலை, அதன் வழியா நீங்க வருத்தப்படுறீங்கன்னா நீங்க ரெட் செஸ்னட் எடுத்துக்கணும். இப்ப நீங்க ரெட் செஸ்னட் எடுத்துட்டீங்கன்னா அவரோட வளர்ச்சி இயல்பா இருக்கும். அப்ப பிரச்சனை இல்லையே. வேற அது இல்லையா? இது குறையே இல்ல. இது இல்லம்மா, இது குறையே இல்ல. கியூர் ஆகணும்னு அவசியமே இல்ல. அவர் இயல்பா இருக்காரு, நல்லா இருக்காரு. உங்களுக்குள்ள அந்த வந்துச்சு, பையனை பத்தின கவலை ஏற்படுதுன்னா நீங்க ரெமெடி எடுத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை சரியா போயிடும். அவர் திடீர்னு ஒரு 21 வயதுல டக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஹைட் வந்துடலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க ரெமெடி எடுங்க போதும். ஓகேப்பா. ஓகே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். உங்ககிட்ட கன்சல்டன்சி வாங்கிக்கணும்னா எங்க சென்னையில வர முடியுமா? அதாவது நம்ம கான்டாக்ட் நம்பர் நம்மளோட கிட்ட இருக்கு, நீங்க கேட்டுட்டு நீங்க பேசுங்க, நம்ம பேசலாம். ஓகே. சென்னையில அப்பாயின்மெண்ட் இருக்குமா? இல்ல, அதான் மேம் போன் நம்பர் இருக்கு, நீங்க கேட்டு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அம்மா வாழ்க நீங்க வளமுடன். இந்த ரெமெடின்னு என்னமோ சொல்றீங்களா, அது புரியலம்மா, அது என்னன்னு. அப்புறம் இந்த கோபம் வர்றதுக்கு தணியறதுக்கு எந்த மலரை நினைச்சு அந்த இது செய்யணும்னு சொல்லுங்கம்மா. கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. என்ன சொன்னீங்க? அந்த ரெமெடின்னு என்னமோ நீங்க சொன்னீங்கல்லம்மா, ஓ, ஓகே, அது ரெமிடி. ஓகே, புரியல, ஓகே. அது புரியல. அப்புறம் கோபம் அதிகமா வர்றது அதை கம்மி பண்றதுக்கு எந்த மலரை நினைச்சு அந்த மனசுல இது பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. ஓகே, அதாவது ரெமிடிஸ் அப்படின்னு சொல்றது வந்து இப்ப மாத்திரையை என்ன சொல்றோம், மெடிசன் சொல்றோம் இல்லையா, அது போல இந்த மலர்களை ரெமிடிஸ்ன்னு சொல்லுவோம். தீர்வுகளை கொடுக்கறதுன்னு அர்த்தம் ரெமிடிஸ் அப்படின்னா. என்னோட சரிங்க. பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கக்கூடியது, அதுதான் அர்த்தம். இப்போ நீங்க கோவம் வருதுன்னு சொல்றீங்க. ஏன் கோவம் வருது, எதனால கோவம் வருது சொல்லுங்க. இல்ல எனக்கு இல்லவே எங்க பொண்ணு திடீர்னு நார்மலா இருப்பாங்க, திடீர்னு அர்த்தம் இல்லாம ஏதாவது கோவம் வந்துருது. அது என்னன்னு அவங்களுக்கு அப்போ புரியறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது ஒரு மேலோட்டமா பார்க்கும் பொழுது அதீத டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி, ஒரு அதிகமா கோவப்படுறாங்க அப்படின்னா நீங்க ரெஸ்கியூ ரெமெடி கொடுக்கலாம், இல்லைன்னா செரி பிளம் மட்டுமே கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆனா உண்மையான காரணம் செரி பிளம்மா இருக்காது. வேலை பலுவின் காரணமா இருக்கலாம். ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்த்து அது நிகழாம போறதுனால வரக்கூடிய கோபமா இருக்கலாம். அதுக்கேற்ப புரிஞ்சுக்கிட்டு ரெமெடி கொடுக்கறது மூலியமா தான் அது முழுமையான தீர்வை கொடுக்கும். தற்காலிகமா வேணா இப்போதைக்கு பிரச்சனைக்கு அந்த சமயம் நீங்க காம் டவுன் பண்றதுக்காக, அந்த கோவத்தை கொஞ்சம் கூல் பண்றதுக்காக செரி பிளம்மையும் ரெஸ்கியூ ரெமெடியும் பயன்படுத்திக்கலாம். அது என்னன்னு புரியலம்மா, அதுதான் எப்படி என்னன்னு. அதாவது செரி பிளம் அப்படின்றது ஒரு மலர் மருந்தின் பெயர். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு இருக்கும், காம்பினேஷன் ரெமெடி. அது எனக்கு எந்த சூழல்னு எனக்கு தெரியல. எனக்கு உடல் ரீதியா ஒரு மயக்கமா இருக்கு, உடல் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை, கோபம் வருது, திடீர்னு அழுக வருது, என்ன சூழல்னு எனக்கு தெரியல. இதை என்னால ஒரு ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆனா ஒரு நெருக்கமான ஒரு இக்கட்டமான ஒரு சூழல்ல நான் இருக்கேன்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு தைரியமா ரெஸ்கியூ ரெமெடி எடுத்துடலாம். ஓகேங்களா? கோபம், அதீத கோபம் வந்தாலும் அது எப்படி என்னங்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா. அதாவது இந்த மலர்கள் வந்து ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல அவைலபிள்ல இருக்கு. செரி பிளம் ரெஸ்கியூ ரெமெடின்னு கேட்டீங்கன்னா அந்த மலர்கள் தருவாங்க. அதை நீங்க வாங்கிட்டு அதை நீங்க உட்கொள்ளலாம். உட்கொள்றது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா அது குறையதை நீங்க பார்க்கலாம். ஹோமியோபதி இதுல கேட்டா அவங்க விவரமா சொல்லிடுவாங்க இல்லையா? ஹோமியோபதி ஷாப்ல ஃப்ளவர் மெடிசன்ல எனக்கு செரி பிளம்மும் ரெஸ்கியூ ரெமெடியும் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு பேப்பர்ல எழுதி போய் கொடுங்க. அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க எவ்வளவு வேணும்னு கேட்பாங்க. பில்ஸா வேணுமா, டிராப்ஸா வேணுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு எது ஏதுவாக இருக்கோ அதை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சுகர் பேஷண்டா இருக்கும், நாங்க இதை எப்படி எடுத்துக்கலாம்னா டிராப்ஸா வாங்கிக்கலாம். இல்ல நான் வந்து பில்ஸாவே எடுத்துக்கிறேன்னா தாராளமா பில்ஸாவும் எடுத்துக்கலாம். சரிங்கம்மா. வாங்கி நீங்க டிராப்ஸா வாங்குனீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு 10 சொட்டு டிராப்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டா போதுமானது. அப்படி இல்ல அவங்க எப்பவுமே கோவப்பட்டுட்டு எரிச்சலாவே இருக்காங்கன்னா ஆபீஸ் போகும்போதோ இல்ல வீட்டுல இருக்கும் போதோ ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில்ல 10 சொட்டு அந்த மலர் மருத்துவத்தை போட்டுட்டு நீங்க வச்சுட்டு அந்த தண்ணிய எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ அப்பெல்லாம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வர்றது மூலியமா அந்த நாள் முழுக்க கோபம், எரிச்சல் உணர்வு இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லாமே அந்த மாதிரி நம்ம தண்ணியில ஊத்தி குடுக்கலாங்களா? அவங்களுக்கு இது நீங்க தண்ணியில கலந்தீங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். சோ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க இது என்ன வித்தியாசமா ஸ்மெல் இருக்கே அப்படின்னுட்டு. சரிங்கம்மா. சரிங்கம்மா. பொதுவாவா அத சரி செய்யணும் அப்படின்னா அவங்களோட சூழலை புரிஞ்சுக்கிட்டு குணப்படுத்துறதா சரியான வழி. ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்றது அந்த சூழலுக்கு இப்ப திடீர்னு கோவப்பட்டு கத்துறாங்க, அந்த நேரம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா இந்த 2 ரெமிடிஸா பயன்படுத்தலாம். அதை தவிர்த்து அவங்க கிட்ட முழுசா அந்த கோபம் போகணும் அப்படின்னா அவங்களோட சூழலை பார்த்துதான் நம்ம அதுக்கு சரியான மலர்களை தேர்ந்தெடுக்க முடியும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா பேசியாச்சுங்கம்மா. சரிங்கம்மா. சாரி.
அடுத்ததாக அனிதா சதீஷ்குமார் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் கொடுத்துருக்கேன், ஒன் டைம் பிரஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே. ஹலோ மேடம், கேக்குதாங்க மேடம்? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன். சரி மேம், ஆக்சுவலா நாங்க இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணணும்னா ஆன்லைன்ல படிச்சுக்க முடியுமா? நாங்களே இந்த மாதிரி கோர்ஸ் பண்றது கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க கிளாஸ் நடத்துறீங்களா மேம்? கண்டிப்பா நம்பர் இருக்கு, நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, அதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம். நம்பர் எங்க மேம் வாங்கிக்கலாம்? எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பர், மொபைல் நம்பர் நான் உங்களுக்கு எங்க குரூப் சாதனை மார்க்கத்துல கேட்டுக்கோங்கம்மா. கனகா அம்மா கால் பண்ணி. ஆமா ஆமா, நம்பர் சொல்லிருங்க, எல்லாருக்குமே நம்பர் சொல்லிருங்க. நம்பர் சொல்லிருங்க. நம்பர் வாங்கிக்கோமா மேம்? ஹலோ, தாராளமா. ஓகே, நம்பர் வாங்கிட்டு கால் பண்ணுங்க. ஓகே மேம். அம்மா உங்க நம்பர் சொல்லிருங்கம்மா ப்ளீஸ். இப்போ சொல்லிட்டுமா? ஓகே ஓகே, கண்டிப்பா சார். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 99 623 99 192. ஓகே மேம். 99 623 99 192. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக ஜெயவள்ளி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, எங்க அம்மாக்கு 75 வயசு ஆகுது. ஸ்பைனல் கார்ட்ல ஜவ்வு விலகி இருக்குன்னு சொன்னாங்க. அது நடக்கும்போது ரொம்ப தடுமாடுது. அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்குமா இதுல மலர் மருத்துவம்? அதாவது அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில சில விஷயங்கள் அவங்களோட ஆழ் மனசுல இருந்து ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப காயப்படுத்தி இருக்கும். ஓகேங்களா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பொதுவாவே இது மாதிரி இருக்கிறவங்க வருவாங்க. அவங்களுக்கு அந்த மனம் ரீதியா அவங்களோட பேசி அதுக்கான ரெமிடிஸ தொடர்ந்து கொடுக்கும் பொழுது இந்த வலி தானாக குறையும். வலிக்காக எந்த ரெமிடியும் கிடையாது. தற்காலிகமா இப்போ ஒரு வலி இருக்கு, தாங்க முடியாத வலி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, செரி பிளம் எடுத்துக்கலாம். அதே சமயம் நீங்க ஒரு ஆயில்லையோ, ஒரு கோகனட் ஆயில் இருக்குன்னு வைங்களேன், இப்ப மூட்டு வலிக்காக இல்ல ஏதோ ஒரு வலிக்காக உடம்புல எந்த வலி இருந்தாலுமே செரி பிளம் மலர் மருந்தை கலந்து நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணும் போது, டைரக்டா அப்ளை பண்ணக்கூடாது. ஒண்ணு தண்ணியிலயோ இல்லைன்னா எண்ணெயிலயோ கலந்து எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்றது மூலியமா அந்த வலி குறையும். ஓகேங்களா? சரி சரி. அதே மாதிரி அவங்களுக்கு பல வருடங்களா வலி இருக்கு அப்படின்னா அவங்களோட பேசிட்டு ஏதோ ஒரு விஷயம் அவங்களோட மனசுல இருக்கும், அதுக்கான ஒரு ரெமிடியை கொடுத்துட்டு அதன் பிறகு இவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு வழி கிடைக்கும். நன்றிம்மா, நன்றிம்மா, தேங்க்ஸ்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். தற்சோதனை நிகழ்வுக்கு டைம் ஆகுதுங்க. இது ரெண்டு அன்பர்கள் இருக்காங்க, முடிச்சிடலாம் அவங்களுக்கு மட்டும். அடுத்ததாக சுசீலா ராணி அம்மா ஆழியார், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு ஸ்கின்ல இந்த ஒயிட் டாட்ஸ்ங்க நிறைய இருக்குமா, அது அப்புறம் சுகர் எல்லாம் இருக்கு. அது இதுக்கு மருந்துங்க என்ன சாப்பிடணுமா நானு? அதாவது எந்த வயதுல வந்துச்சு உங்களுக்கு அந்த பிரச்சனை? இது ஒரு 55 வயசுல வந்தது. இப்ப 70 வயசு ஆகுது. அதனால ஆமா, அதிகமா தான் இருக்கு. சுகர் எல்லா கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. அதனால இதுக்கு ஏதாவது முடியுமான்றது, இன்னும் அதிகமா பரவாம இருக்குமான்றது. கண்டிப்பா அதை செய்யலாம்.
அதாவது வந்ததை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும். அதாவது முழுமையா குணப்படுத்திட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய முடியும். இதுக்கப்புறம் அதிகப்படுத்தாம தவிர்க்க முடியும், ஏன்னா உங்களோட வயது இருக்கிறதுனால. ஓகேங்களா? உங்களோட மனோநிலைய ஆராய்ச்சி மட்டும்தான் இதுக்கு முழுமையான தீர்வை கொடுக்க முடியும். தற்காலிகமா அட் பிரசன்ட் நான் எடுத்துக்கிற வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கிராப் ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிராப் ஆப்பிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வில்லோ எடுத்துக்கலாம். வில்லோ கிராப் ஆப்பிள் மட்டும் நீங்க தொடர்ந்து ஒரு 1 வீக் எடுத்துக்கிட்டே வாங்க. அதன் பிறகு உங்களால எப்போ முடியுதோ அதை பேசி அதுக்கான மனநிலைக்கு தகுந்தா போல ஆலோசிச்சுட்டு அதன் பிறகு மலர்கள் எடுக்கும் பொழுது முன்னேற்றங்கள் வரும். ஹோமியோட்ராய்ஸ்லயே வாங்கிக்கலாமா? மெடிக்கல் ஷாப்லயே வாங்கிக்கலாம். டைமிங் எவ்வளவு வேலை சாப்பிடணும் ஒரு நாளைக்கு? அதாவது இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல 10 சொட்டு கலந்து அதை காலையில இருந்து இரவு வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பகல் அதாவது காலையில மதியம் இரவு அந்த மாதிரி 3 வேளையாவும் பிரிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் எடுக்கணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதாவது கம்மியா எடுத்தாலும் வேலை செய்யுமா, அதிகமா எடுத்தாலும் அதிகமா ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு எந்த பயமும் தேவையில்லை. ஓகேங்களா? நீங்க எப்படி எடுத்தாலும் அது வேலை செய்யும். அப்போ உடல்ல இயங்குறதுக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடியது என்னன்னா, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில 10 சொட்டு கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ அதை குடிச்சுட்டே வாங்க. அது நல்லா உங்களோட மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி. அடுத்தது என் தங்க ஒருத்திக்கு இப்ப கேன்சரு வாயில வந்துருந்தது, ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. இப்ப முதுகுல வலிக்குதுன்னு இப்ப ரேடியேஷன் டிராப்ஸ் இந்த இம்யூனிட்டி ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. அது இன்னும் கியூர் ஆச்சா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியல. ஆனா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு கூட இது ஸ்டெப் எடுக்கலாம் இல்லைங்களாமா? கண்டிப்பா தாராளமா கொடுக்கலாம். நம்ம கிட்ட அந்த மாதிரியான நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமா போய் சேரணும் மலர்கள். ஏன் அப்படின்னா அவங்களோட அந்த வலிகளும் மனம் ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எஸ், மலர்களை சரியா அவங்களோட பேசி அவங்களுக்கான மலர்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட வாழ்நாட்களை இன்னும் அதிகப்படுத்த முடியும். நிறைய பேருக்கு அதுல இருந்து ரிசல்ட்டும் நல்லாவே இருக்கு. சரிங்கம்மா. அப்ப இந்த நம்பர் கொடுத்துட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லட்டுங்களா? உங்களுக்கு இந்த போன் நம்பர் கொடுத்து சொல்லு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரோஜா மதுரை அம்மா, இவங்களோட முடிச்சுக்கலாங்கம்மா. சரோஜா மதுரை அம்மா, வாழ்க வளமுடன். சரோஜா மதுரை அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா அந்த என்னோட பேரனுக்கு 1 இயர் ஆகுதுங்கம்மா. அவனுக்கு 6 மந்த்ஸா இருக்கிற போது அந்த தவக்கிற போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ரீயா இல்லாம, அதாவது ஊண்டாம அப்படி இது கைய மடிச்சே வச்சிருந்தாங்கம்மா. ஒரு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் நல்லா ஃபாஸ்டா பண்ணா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ரீயாவே இல்லைங்கம்மா. கையே ரிலாக்ஸா இல்லாம இது பண்ணிட்டே இருந்தான். இப்ப முந்தா நாளோட கரெக்டா 1 இயர் ஆகுதுங்கம்மா. அவனுக்கு இந்த தெரப்பி மட்டும் இப்ப கொடுத்தா போதும்னு சொன்னாங்கன்னு தெரப்பி மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். அவன் அந்த நல்லா தவந்து இப்ப கரெக்டா முந்தா நாளோட 1 இயர் ஆயிருக்குங்கம்மா. அவன் இந்த நல்லா இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளா தவக்க ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. அவன் எழுந்திருச்சு நின்று நடக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் என்னங்கம்மா, எப்படிங்கம்மா இது பண்ண முடியும் இந்த நம்ம மலர் மருத்துவத்துல? அதாவது இந்த குழந்தையோட அம்மாக்கு ரெமிடிஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? முதல் விஷயம் ஏன் அப்படின்னா கன்சீவா இருக்கும்போது அவங்களோட மனநிலை என்னவா இருந்ததோ அதை அவங்களோட பேசி அதுக்கான ரெமிடிஸ் கொடுத்துட்டு அதன் பிறகு குழந்தைக்கு தேவைப்பட்டால் அதை கொடுக்கும் பொழுது முழுமையா குணமாயிடும். சரிங்கம்மா. அப்ப உங்களை நேரடியா நான் ஆன்லைன்ல நான் என் மருமகிட்ட சொல்லி கான்டாக்ட் பண்ண சொல்லிக்கிறேங்கம்மா. உங்க கான்டாக்ட் நம்பர்ல. ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
இதுகாரம் நமக்கு பொறுமையாகவும் மிக தெளிவாகவும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த தமிழ் செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. நீங்க ரிலீவ் ஆகுறதுன்னா ஆயிக்குங்களாங்கம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து எல்லா உலகங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ மேம். அடுத்த நிகழ்வாக இறையாசிரியர் இறைமதன் ஐயாவின் தற்சோதனை வகுப்பு நடைபெற உள்ளது. அனைத்து அன்பர்களும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோமாக. மீண்டும் நாளை அதிகாலை 4:15 மணியிலிருந்து 7 மணி வரை அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைத்து அன்பர்களும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோமாக. அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். உலக நல வாழ்த்து.